श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து இந்துணைப்பதுமத்தலர்மகள் தனக்குமின்பன் நற்புவி தனக்கிறைவன் தந்துணையாயர் பாவன பின்ன தனக்கிரை மத்தையோர்க்கெல்லாம் வந்துணை பஞ்சபாண்டவர்க்காகி வாயுரை தூது சென்னியங்குமென் துணை எந்தை தந்தை தம்மானை திருவல்லிக்கேணிக் கண்டேனே யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् अपगतमदमानैरन्तिमोपायनिष्ठैः अधिगतपरमार्थैरर्थकामानपेक्षैः निखिलजनसुहृद्भिर्निर्जितक्रोधलोभैः वरवरमुनिभृत्यैरस्तु मे नित्ययोगः மொழியைக் கடக்கும் பெரும்புகழான் வஞ்ச முக்குறும்பாம் குழியைக் கடக்கும் நம் கூரத்தாழ்வான் என்று கொண்டாடப்படுகின்ற சுவாமி கூரத்தாழ்வான் பஞ்சஸ்தவங்களை நமக்காக அருளி உள்ளார். பஞ்சரத்னங்கள் என்று கொண்டாடப்படுகின்ற இந்த பஞ்சஸ்தவங்களிலே 4வது ஸ்தவமாக அமைந்திருப்பது பெருமாள் கோயில் பேரருளாளன் விஷயமான ஸ்ரீ வரதராஜஸ்தவம். கூரத்தாழ்வான் என்னால் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்களிலே ஆத்மகுண பரிபூர்த்தி நிறைந்தவர் என்று பார்க்கிறோம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய ஆழ்ந்த கருத்துக்களையோ அனுஷ்டானங்களையோ நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஆழ்வானுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தால் போர். ஆழ்வானுடைய அனுஷ்டானங்கள் அது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய உயர்ந்த அனுஷ்டானங்கள் என்று நாம் நிர்ணயிக்கும்படி அமைந்திருக்கும். அப்படிப்பட்ட ஆழ்வான் திருக்கச்சி பேரருளாளன் விஷயமாக 100 ஸ்லோகங்கள் கொண்ட இந்த வரதராஜ ஸ்தவத்தை அருளி செய்துள்ளார். எந்த சந்தர்ப்பத்திலே இந்த ஸ்தோத்திரத்தை அவர் அருளி செய்தார் என்கிற விஷயம் எல்லோரும் அறிந்தது. எம்பெருமானார் சோழராஜனுடைய உபத்திரவத்தின் காரணமாக திருவரங்கத்தை விட்டு வெளியேறி திருநாராயணபுரத்திலே 12 ஆண்டு வாசம் செய்து வந்தார். சோழராஜன் மாண்ட பிற்பாடு மீண்டும் திருவரங்கத்திற்கு வந்தார். அந்த சமயத்திலே ஆழ்வானை பார்த்து ஆழ்வானுக்கு நேர்ந்த ஒரு பெரிய ஒரு வருத்தமான விஷயம். பெரிய நம்பிகள் அவர் பரமவதித்து விட்டார். ஆழ்வான் திருக்கண்களை இழக்க நேர்ந்தது என்று எம்பெருமானாருக்கு மிகுந்த வருத்தம் உண்டாயிற்று. ஆழ்வானை பார்த்து காஞ்சிபுரம் தேவப்பெருமாளை குறித்து நீர் ஸ்தோத்திரம் பண்ணினால் அவர் உமக்கு இழந்த கண்ணை மறுபடியும் கொடுப்பார் என்று தெரிவித்தார் எம்பெருமானார். உரந்தரு மெல்லனை பள்ளி கொண்டான் ஒரு கால் முன்னம் மாவுருவாய் கடலுள் வரந்தரு மாமணி வண்ணனிடம் மணிமாடங்கள் சூழ்ந்து அழகாய கட்சி என்று திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கிறார். அப்படி வரந்தரும் மாமணி வண்ணன், கேட்ட வரங்களையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் தேவப்பெருமாள். அவரை போய் பிரார்த்தித்தால் நிச்சயமாக கண்ணை கொடுப்பார் என்று ஆழ்வானுக்கு நியமித்தார் எம்பெருமானார். எம்பெருமானாருக்கு இதில் சொந்த அனுபவமே நேர்ந்திருக்கிறது. திருவரங்கநாதனுக்கு
எம்பெருமானாரை வரமாக கொடுத்தவர் தேவப்பெருமாள் தான். அதனால் எம்பெருமானார் என்ன நினைத்திருக்கிறார்? நம்மையே கொடுத்திருக்கிறார். எம்பெருமானார் என்பவர் நம்முடைய தரிசனத்துக்கு தரிசனம் போன்றவர், கண் போன்றவர். அப்படிப்பட்ட எம்பெருமானாரையே திருவரங்கநாதனுக்கு வரமாக கொடுத்திருக்கிறார் தேவப்பெருமாள். ஆழ்வானுக்கு கண்ணை கொடுக்க மாட்டாரா என்று அப்படி நினைத்து ஆழ்வாரை அனுப்பினார். ஆனால் கடைசியில் என்ன ஆயிற்று? ஆழ்வான் இந்த வரதராஜஸ்தவத்தை தலைக்கட்டி முடித்த பிற்பாடு என்ன வேண்டும் என்று அந்த இடத்துல ஆழ்வான் அந்த இழந்த கண்ணை கேட்பதற்கு ரொம்ப வெட்கப்பட்டு கொண்டு அவர் என்ன கேட்டார்? ஆழ்வான், நான் பெறும் பேறு நாலூரானும் பெற வேண்டும் என்று, நாலூரானுக்கு நல்ல கதி கிடைக்க வேண்டும் என்பதையே பிரார்த்தனையாக வைத்தார். துணிவினி உனக்கு சொல்லுவன் மனமே, தொழுதெழு தொண்டர்கள் தமக்கு பிணிவொழி தமரர் பெருவிசும் வருளும் பேரருளாளன். இனி இதே திருமங்கி ஆழ்வார் பிணி ஒழித்து அமரர் பெருவிசும் வருளும் பேரருளாளன் என்று அருளி செய்திருக்கிறார். அந்த சந்தையை கருத்திலே கொண்டு நாலூரானுக்கு நல்ல கதி கிடைக்க வேண்டும் என்று அதையே பிரார்த்தனையாக வைத்தார் கூறத்தாழ்வான். வரந்தரும் ஆமணி வண்ணன் என்று அதை திருவுள்ளத்திலே கொண்டு அவரிடத்திலே வரத்தை பெற்று வாரும் என்று எம்பெருமானார் அனுப்பினார். அங்கே போய் ஏதோ இந்த கண்ணை எப்படி வேண்டி பெறுவது என்று ஆழ்வானுக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடம். ஆச்சாரியன் சொல்லை மீறக்கூடாது. ஆனால் ஆச்சாரியன் என்ன அனுப்பியிருக்கிறார் என்னால் இந்த ஒரு கண்ணை மறுபடியும் பெற வேண்டும். இந்த கண்ணை வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய தகாத வஸ்துக்களை தான் அதிகமாக பார்க்க போகிறேன். அதனால் எனக்கு கண்ணே வேண்டாம் என்று ஆழ்வான் தெரிவித்தார். இருந்தாலும் ஆச்சாரியன் நியமித்து விட்டாரே, கேட்டுத்தானே ஆக வேண்டும். அதனால் ஸ்தோத்திரத்தை பண்ணினார். அந்த ஸ்தோத்திரத்திலே கூட ஆழ்வான் அந்த திருக்கண்களை பிரார்த்தித்திருக்கிறார் என்பது ரொம்ப சூச்சகமாக தெரிகின்றது. அது பெரும்பாலும் நாம் இன்றைக்கு அனுபவிக்க இருக்கக்கூடிய அந்த 23வது ஸ்லோகத்திலே அந்த பிரார்த்தனை இருக்கிறது என்று பலர் காட்டியுள்ளார். ஆனால் விசேஷமாக பெருமாள் கோயில் பிரதிவாதி பயங்கரம் சுவாமி அவர் அது இந்த ஸ்லோகத்திலே காட்டுவதை விட 90வது ஸ்லோகத்திலே ரொம்ப சூச்சகமாக ஆழ்வான் அதை பிரார்த்தித்திருக்கிறார் என்று ஸ்பஷ்டமாக காட்டியிருக்கிறார். அந்த விஷயங்களை எல்லாம் இன்றைக்கு அனுபவிக்க இருக்கின்றோம். அப்படி நாலூரானுக்கு நல்ல கதி கிடைக்க வேண்டும் என்று பேரருளாளனை பிரார்த்தித்து விட்டார் கூறத்தாழ்வான். பிணி ஒழி தமரர் பெருவிசும் வருளும் பேரருளாளன் எம்பெருமான் அதை கருத்திலே கொண்டு அந்த பிரார்த்தனையை வைத்து விட்டார். அப்பேற்பட்ட ஆத்ம குண பரிபூர்த்தி உடையவர் கூறத்தாழ்வான். எம்பெருமானாருக்கு பெரிய ஆபத்து ஏற்பட்டது. பெரிய நம்பிகளுக்கு இந்த பிராண வியோகம் ஏற்பட்டது. ஆழ்வானுக்கு திருக்கண்கள் அது இழக்க நேரிட்டது. எல்லாம் நாலூரான் செய்த ஒரு கலகத்தினாலே தான். அப்படிப்பட்ட நாலூரான் அவனுக்கும் நல்ல கதி கிடைக்க வேண்டும் என்று ஆழ்வான் பிரார்த்தித்தார் என்று சொன்னால் இப்பேற்பட்ட ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் நாம் எங்கே போய் பார்ப்பது? ஆழ்வான் தான் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்திற்கே இலக்கணமாக வாழ்ந்தவர் என்று பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆழ்வானுக்கும் காஞ்சிபுரம் பேரருளாளனுக்கும் ரொம்ப அழகான ஒரு நெருங்கின தொடர்பு உண்டு. நம்முடைய சம்பிரதாயத்திலே பேரருளாளன் மிக மிக முக்கிய ஒரு பங்கு வகிக்கிறார். எம்பெருமானாரை திருவரங்கத்திற்கு வரமாக கொடுத்தவர். திருவரங்கநாதனுக்கே எம்பெருமானாரை கொடுத்து தியாகராஜன் என்று தியாக மண்டபம் என்று பெயர் பெற்றார். நம்முடைய சம்பிரதாயத்திற்கு குரத்தாழ்வானை கொடுத்தருளினவரும் தேவப்பெருமாள் தான். தேவப்பெருமாள் ஒரு நாள் இரவு பெருமாளும் பிராட்டியும் பேசிக்கொண்டிருக்க அந்த சமயத்திலே எங்கிருந்தோ ஒரு கதவு சாத்துகின்ற சத்தம் கேட்டது. பெருந்தேவி தாயார் கேட்டாள், எங்கேயோ கதவை சாத்துற சத்தம் கேட்கறதே, ரொம்ப பெரிய சத்தமாக இருக்கிறதே, இது யார் வீட்டு கதவு என்று பெருந்தேவி தாயார் கேட்க, அப்பொழுது தேவப்பெருமாள் கூரத்தாழ்வான் கூரத்திலே அவருடைய இல்லத்திலே தன்னுடைய அந்த காரியங்கள் ததியாராதனைகள்லாம் முடித்துவிட்டு இப்பொழுது கதவை சாத்துகிறார் என்று சொல்ல, இந்த விஷயத்தை திருக்கச்சி நம்பிகள் கூரத்தாழ்வானிடத்திலே இப்படி ஒரு சம்வாதம் நடந்தது என்று திருக்கச்சி நம்பிகள் வந்து தெரிவித்தார். உடனே
கூறத்தாழ்வான் மிகவும் வெட்கப்பட்டு இந்த சொத்தெல்லாம் வேண்டாம், பெருமானும் பிராட்டியும் எப்பேற்பட்ட சொத்தையெல்லாம் உடையவர்கள், எம்பெருமான் உபய விபூதி நாதன், அவன் பார்த்து பெருமைப்படுகிறா போலே என்னுடைய சொத்துக்கள் இருக்கின்றன, என்னால் இப்படிப்பட்ட சொத்தே எனக்கு வேண்டாம் என்று அத்தனையும் உதறிவிட்டு எம்பெருமானாரை ஆசிரியத்து விட்டார் என்று பார்க்கிறோம். ஆக இப்படி ஒரு சம்வாதம் நிகழ்ந்திருக்கவில்லை என்னால் கூறத்தாழ்வான் எம்பெருமானாரை ஆசிரியத்திருக்க மாட்டார். நம்முடைய சம்பிரதாயத்திற்கு கூறத்தாழ்வானோ அல்லது அவருடைய ஸ்ரீசூக்திகளோ கிடைக்காமலே போயிருக்கும். ஆகையால் எம்பெருமானாரை எப்படி நம்முடைய சம்பிரதாயத்திற்கு ஆக்கி கொடுத்தாரோ தேவப்பெருமாள், அதே போல கூறத்தாழ்வானையும் நம்முடைய சம்பிரதாயத்திற்கு ஆக்கி கொடுத்தவர் தேவப்பெருமாளே என்று சொன்னால் அது ரொம்ப பொருத்தமான வார்த்தை. இந்த தேவப்பெருமாளுக்கும் கூறத்தாழ்வானுக்கும் பலவிதமான ஒற்றுமைகள் பார்க்கிறோம். இருவருமே காஞ்சிபுரத்திலே அவதரித்தவர்கள், இந்த காஞ்சி பிராந்தியத்திலே அவதரித்தவர்கள். இருவருமே அஸ்த நட்சத்திரத்திலே அவதரித்தவர்கள். கூறத்தாழ்வான் தை அஸ்தத்திலே அவதரித்தார், தேவப்பெருமாள் சித்திரை அஸ்தத்திலே அவதரித்தார். இருவருமே சம்பிரதாயத்தை ரட்சிக்கும் பொருட்டு பல்வேறு நல்வார்த்தைகளை அருளியுள்ளார்கள். தேவப்பெருமாள் 6 வார்த்தை என்று திருக்கச்சி நம்பிகளுக்கு ரொம்ப சாரமான சம்பிரதாயத்திற்கு ஆணிவேரான 6 வார்த்தை தேவப்பெருமாள் அருளி செய்திருக்கிறார். பஞ்ச ரத்னங்கள் என்று கொண்டாடப்படுகின்ற பஞ்சஸ்தவங்களை கூறத்தாழ்வான் அருளி செய்திருக்கிறார். அப்படி அந்த சம்பிரதாயத்திற்கு முக்கியமான திருவாக்குகளை எல்லாம் அருளின பெருமை இருவருக்குமே உண்டு. அதுக்கு மேலே எம்பெருமானாரிடத்திலே இருவருமே மிகவும் அன்பு பூண்டவர்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் எம்பெருமானாரை ரட்சித்து கொடுத்தவர்கள் இருவருமே. கூறத்தாழ்வான் திருவரங்கத்திலே சோழராஜனாலே எம்பெருமானாருக்கு ஒரு ஆபத்து ஏற்படுகின்ற காலத்திலே அவர் அந்த காஷாயத்தை தரித்து கொண்டு சோழராஜ சபைக்கு போய் எம்பெருமானாரை நமக்கு ரட்சித்து கொடுத்தார். தேவப்பெருமாளும் எம்பெருமானார் விந்திய அட்டவியிலே வழி தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு வேடன் வேடுவச்சியாக, பெருமாளும் பிராட்டியும் வேடன் வேடுவச்சியாக போய் எம்பெருமானாரை ரட்சித்து மறுபடியும் அவரை காஞ்சிபுரத்துக்கு அழைத்து வந்தார்கள் என அந்த சரித்திரத்தையும் பார்க்கிறோம். ஆக எம்பெருமானாரை ரட்சித்து கொடுப்பதிலே இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை. அதற்கு மேலே நிறைய இந்த மாதிரி ஒற்றுமைகள் பார்த்து கொண்டே போகலாம். ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், மணவாள மாமனிகளாலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமை இருவருக்குமே உண்டு. கூறத்தாழ்வானை மணவாள மாமனிகள் வாச்சா மகோச்சர மகாகுண தேசிகாகிரிய கூராதிநாத என்ன அவருடைய பெருமையை கொண்டாடுகிறார். அதே போல காஞ்சிபுரம் தேவப்பெருமாளை குறித்து தேவராஜ மங்களம் என்கிற மங்கள ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்கிறார். இப்படி பலவிதமான ஒற்றுமைகளை பார்த்து கொண்டே போகிறோம். அப்படிப்பட்ட கூறத்தாழ்வான் தேவப்பெருமாள் விஷயமாக அருளி செய்திருக்கக்கூடிய வரதராஜஸ்தவம், இந்த வரதராஜஸ்தவத்தினுடைய பெருமையை சற்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 5 ஸ்தவங்களிலே எது ரொம்ப முக்கியமான ஸ்தவம் என்னால் வரதராஜஸ்தவம் தான் முக்கியமான ஸ்தவம் என்று நன்றாக சொல்லிவிடலாம். அது அர்த்த விசேஷங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வரதராஜஸ்தவம் என்பது துவயத்தினுடைய விவரணம். எப்படி ஆளவந்தாருடைய அந்த ஸ்தோத்திர ரத்னம் என்பது துவயத்தினுடைய விவரணமோ, அதே போல இந்த வரதராஜஸ்தவம் துவயத்தினுடைய விவரணம் என்று அந்த ஸ்லோக அமைப்புகளிலேயே காட்டியிருக்கிறார்கள். அதுக்கு மேலே ரொம்ப அழகான ஒரு அனுஷ்டானம். 4000 திவ்ய பிரபந்த சேவை தொடங்கும் பொழுது வேதாரம்பம், அதுக்கு மேலே இதிகாச புராணங்கள், அதற்கு மேலே ஸ்ரீபாஷ்யம், ஆளவந்தார் ஸ்தோத்திரம், ஸ்ரீபாஷ்யம் என்ன அப்படி தொடங்கி கொண்டு வருகின்ற சமயத்திலே கூறத்தாழ்வானுடைய ஸ்தோத்திரத்தை சொல்லி ஒரு ஸ்லோகம் சொல்லி தொடங்குவது வழக்கம். அப்பொழுது எந்த ஸ்லோகத்தை பெரியவர்கள் தொடங்குவதாக வழக்கத்திலே கொண்டிருக்கிறார்கள் என்னால், வரதராஜஸ்தவத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீநிதிம் நிதிமபாரமர்த்தினாம் என்கிற இந்த ஸ்லோகத்தை தான் தொடக்கத்திலே சேவிக்கிறோம். வரதராஜஸ்தவம் என்பது 4வது ஸ்தோத்திரம். முதல் ஸ்தோத்திரம் ஸ்ரீவைகுண்டஸ்தவம், அதிமானுஷஸ்தவம், சுந்தரபாகுஸ்தவம், பிற்பாடுதான் வரதராஜஸ்தவம். நியாயமாக பார்த்தால் கூறத்தாழ்வானுடைய ஒரு ஸ்ரீசூக்திகளை சொல்ல வேண்டும், தொடங்க வேண்டும் என்னால் எதை சொல்லி தொடங்கி இருக்க வேண்டும்? ஸ்ரீவைகுண்டஸ்தவத்தில் இருக்கக்கூடிய
முதல் ஸ்லோகத்தை சொல்லி தொடங்கியிருக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லாமல் வரதராஜஸ்தவத்தினுடைய முதல் ஸ்லோகமான, அதாவது இரண்டாவது ஸ்லோகம், ஸ்ரீநிதிம் நிதிமபாரமர்த்தினாம் என்கிற அந்த ஸ்லோகமே தொடங்கப்படுகிறது. சாற்றுமுறையின் போது கூட அந்த ஸ்லோகத்தையே ராமானுஜாங்கிரி சரணோஸ்மி என்று வரதராஜஸ்தவத்தினுடைய சாற்றுமுறை ஸ்லோகத்தையே சொல்லி முடிக்கிறோம். அப்போ பஞ்சஸ்தவங்களிலே எது முக்கியம் என்னால் இதுதான் முக்கியம் என்று அந்த அனுஷ்டானத்திலேயே தெரிந்து விடுகிறது. இன்னும் பல்வேறு பெருமைகளை எல்லாம் காட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக இன்னொரு பெருமை என்னவென்றால், இந்த வரதராஜஸ்தவத்துக்கு ஆழ்வான் பஞ்சஸ்தவங்கள் அருளி செய்திருந்தாலும் அந்தந்த எம்பெருமான்கள் அந்த ஸ்தோத்திரங்களை செவிமடுக்கிறார்களா என்னால் அது நமக்கு தெரியவில்லை. இப்போ உதாரணத்துக்கு சுந்தரபாகுஸ்தவத்தை திருமாலிருஞ்சோலை அழகர் அவர் செவிமடுக்கிறாரா, அது கேட்டு பார்க்க வேண்டும், தெரியவில்லை. அதிமானுஷஸ்தவத்திலே ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் என்ன அவதாரங்களை எல்லாம் பாடியிருக்கிறார். அந்த ஏதாவது ஒரு சக்கரவர்த்தி திருமகன் சந்நிதியிலேயோ அல்லது கண்ணன் சந்நிதியிலேயோ அதிமானுஷஸ்தவம் செவிக்கப்படுகிறதா என்னால் அது நமக்கு தெரியவில்லை. ஆனால் வரதராஜஸ்தவம் என்பது காஞ்சிபுரத்திலே வருடத்திற்கு 5 முறை இந்த ஸ்தோத்திரமானது தேவப்பெருமாள் முன்னால் செவிக்கப்படுகிறது. குறிப்பாக தேவப்பெருமாளுடைய அவதார தினமான சித்திரை அஸ்தத்தன்று அஸ்திகிரி மலையிலே திருப்பாவை சாத்துமுறை முடிந்த பிற்பாடு உடனே இந்த வரதராஜஸ்தவமானது மூலவர் உற்சவர் என்று பெரிய அந்த ஆஸ்தானத்திலே கர்ப்பகிரகத்திலே பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஒரு சன்னிவேசத்திலே இந்த வரதராஜஸ்தவத்தை கேட்டு மகிழ்கிறார் பேரருளாளன். இப்படி பல்வேறு பெருமைகள் வாய்ந்த வரதராஜஸ்தவத்திலே இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் 21வது ஸ்லோகம் முதல் 25வது ஸ்லோகம் வரை வரதராஜஸ்தவத்தினுடைய பெருமையை பாற்றுக்கொண்டே போகலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இந்த ஸ்லோகத்திலே நாம் இப்பொழுது ஆரம்பித்தாக வேண்டும். நமக்கு இருக்கக்கூடிய அவகாசமும் மிக குறைவு. 21வது ஸ்லோகத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். 20வது ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய ஒரு கல்யாண குணங்களை எல்லாம் அனுபவித்தார். தேவப்பெருமானுடைய கல்யாண குணங்களை அனுபவித்தார் புறத்தாழ்வான். அதில் அவர் சொல்லக்கூடிய 2 விஷயம் என்னவென்றால், ரொம்ப அழகான விஷயம். எம்பெருமான் இருக்கிறானே, தேவப்பெருமான் இருக்காரே, அவர் யாருக்கும் வசப்படாதவர் என்று வேதங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் அப்பேற்பட்ட தேவப்பெருமாள் பிரணத பரதந்திரம் என்ன, அடியவர்களுக்கு பரவசனாக இருப்பவன், வசப்பட்டிருப்பவன் என்று யாருக்கும் வசப்படாத எம்பெருமான் அவன் எப்படி இருக்கிறான்? அடியவர்களுக்கு வசப்பட்டிருக்கிறான். அந்த தேவப்பெருமாள் எப்படி இருக்கிறார் என்னால், சார்பக்யம் அபிதே பக்தேஷு தோஷம் நைவா கலயசி, எதோ தோஷம் பக்தேஷ்விக வரத நைவா கலயசி. இந்த தேவப்பெருமான் எப்படி இருக்கிறார்னா, சர்வஜனாக இருக்கிறார். எம்பெருமான் எல்லாவற்றையும் எல்லா காலத்திலேயும் அறிந்தவன். அவனுக்கு இந்த மாதிரி இந்த காலத்தில் இது தெரியும், இது தெரியாது, இந்த கால பரிச்சேதம், வஸ்து பரிச்சேதம் இப்படிலாம் சொல்லுவார்கள். அப்படிலாம் எதுவுமே கிடையாது எம்பெருமானுக்கு. சகல விதத்தாலும் அவன் பரிபூர்ணன், எல்லாம் அறிந்தவன். அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு அறியாத விஷயம் இன்னும் ஒன்று இருக்குன்னு சொன்னால் அது என்ன? அது பக்தேஷு தோஷம் நைவ ஆகலயசி. அந்த பக்தர்களிடத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை அவன் ஒரு நாளும் பார்ப்பதே இல்லை. விசேஷமாக அந்த தோஷத்தை கூட அவன் போக்கியமாக குன்றனைய குற்றம் செய்யணும் குணங்கொள்ளும் என்று அந்த தோஷத்தை கூட போக்கியமாக எடுத்துக்கொள்கிறான் என்று சம்பிரதாயத்திலே பார்க்கிறோம். இந்த 20வது ஸ்லோகத்தை எப்படி அனுபவித்தார் ஆழ்வான்? ரொம்ப விசேஷமாக திருவரங்கம் பெரிய கோயிலிலே அரையர் சேவையின் பொழுது கொண்டாட்டங்கள் சேவிப்பார்கள் அரையர்கள். படியேத்தம் சில சமயங்களிலே அந்த கொண்டாட்டம் சேவிக்கும் பொழுது அது ரொம்ப அழகாக இருக்கும். அதில் ஒரு கொண்டாட்டம், 7 படிகால் பிழை செய்தாலும் அடியார் அளவில் ஏதும் அறியாத பெருமாள் அப்படின்னு சொல்லுவாள். அடியவர்கள் பிழை பண்ணினாலும் சரி போகட்டும், நம்முடைய குழந்தை தானே, பண்ணிட்டு போகணும். தன்னடியார் திறத்தகத்து தாமரையால் ஆகிலும் சிதகுரைக்கு மேல் என்னடியார் அது செய்யார், செய்தாரேல் நன்மை செய்தார் என்பர் போலும் என்று ஆழ்வாருடைய திருவாக்கு. அதை அடியொத்தி ஆழ்வாருடைய திருவாக்கு, பக்தேஷு தோஷம்
நைவ ஆக்கலேசி என்ன ஆழ்வானுடைய திருவாக்கு. அதையொட்டி பெரிய பெருமாள், அதாவது அழகியமணவாளனுக்கு கொண்டாட்டம். ஏழ்படிகால் பிழை செய்தாலும் அடியார் அளவில் ஏதுமறியாத பெருமாள் என்று சம்பிரதாயத்தினுடைய அர்த்தம் ஆழ்வார், ஆழ்வான், அரையர் என்ன அப்படி ரொம்ப அழகாக வருகிறது. அப்படி எம்பெருமானுடைய கல்யாண குணத்தை அனுபவித்தார் 20வது ஸ்லோகத்திலே. 21வது ஸ்லோகம் முதல் தேவப்பெருமானுடைய வடிவழகை அனுபவிக்கிறார். அது 21வது ஸ்லோகம் தொடங்கி 62வது ஸ்லோகம் வரை தேவப்பெருமானுடைய வடிவழகை அனுபவித்துக் கொண்டே வருகிறார். எப்படி ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலே நடுவிலே ஒரு 10-12 ஸ்லோகங்கள் எம்பெருமானுடைய வடிவழகை எல்லாம் ஆளவந்தார் அனுபவிக்கிறாரோ, அதே போல நடுவிலே எம்பெருமானுடைய வடிவழகை அனுபவிக்கிறார். அதற்கு பிற்பாடு தம்முடைய நைச்சார சந்தானம், அந்த ஒரு பிரார்த்தனை எல்லாவற்றையும் பண்ணி இந்த ஸ்தோத்திரத்தை தலை கட்டுகிறார் ஆழ்வான். 21வது ஸ்லோகம் முதல் 62வது ஸ்லோகம் வரை எம்பெருமானுடைய வடிவழகு என்று சொன்னால், அதிலே முதல் 4 ஸ்லோகங்கள் 21வது ஸ்லோகம் முதல் 24வது ஸ்லோகம் வரை அவனுடைய சமுதாய சோபையை அனுபவிக்கிறார். 25வது ஸ்லோகம் அது தொடங்கி தேவப்பெருமானுடைய பிரத்யங்க சோபை, அவயவ சோபை அதை அனுபவிக்கிறார். அழகுன்னு தமிழில் சொல்லிடுறோம், ஆனால் சம்ஸ்கிருதத்திலே அதை ரெண்டாக பிரித்து காட்டுவார்கள். லாவண்யம், சௌந்தரியம் அப்படின்னு. ரெண்டும் ஒன்று தானே. லாவண்யம்னாலும் அழகு தான், சௌந்தரியம்னாலும் அழகு தான் என்று நாம் நினைக்கக்கூடும். ஆனால் என்ன வித்தியாசம் என்று பார்த்தால், லாவண்யம் என்னால் அது சமுதாய சோபை, சௌந்தரியம் என்று சொன்னால் அது பிரத்யங்க சோபை, அவயவ சோபை. லோகத்தில் சில பேர் பார்க்குறோம், ரொம்ப தூரேந்து பார்த்தா மொத்தமாக அழகாக இருப்பா. ஆனால் தனித்தனியாக பார்த்தா, கண்ணு காது எல்லாம் தனித்தனியாக பிரித்து பார்த்தால் அவ்வளோ அழகாக இருக்காது. இன்னும் சில பேரை பார்த்தால் கண்ணு தனியாக அழகாக இருக்கும், காது தனியாக அழகாக இருக்கும், மூக்கு தனியாக அழகாக இருக்கும். ஆனால் மொத்தமாக பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்காது. எம்பெருமான் ஒருத்தன்தான், அவன் லாவண்யமும் நிறைந்தவன், சௌந்தரியமும் நிறைந்தவன். லாவண்யம், சௌந்தரியம் ரெண்டுமே உண்டு. ஆச்சாரிய இதயத்திலே காட்டும் பொழுது நம்மாழ்வார் எந்த திவ்ய தேசத்திலே லாவண்யத்தை அனுபவித்தார், எந்த திவ்ய தேசத்திலே சௌந்தரியத்தை அனுபவித்தார் என்று ரொம்ப அழகாக காட்டியிருக்கிறார். திருக்குறுங்குடியிலே வைஷ்ணவ வாமனத்திலே அது லாவண்யம் பூர்ணம். நாங்கள் நீலமேனியும் 4 தோடும் என் நெஞ்சம் நிறைந்தனவே, சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்னினோடும் செல்கின்னதென் நெஞ்சமே என்று லாவண்யத்தை அனுபவித்தார், சமுதாய சோபை. தெந்திருப்பேரையில் என்கிற திவ்யதேசத்திலே சௌந்தரியத்தை அனுபவித்தார் என்று காட்டியிருக்கிறார்கள். வெள்ளை சுரிசொங்குட ஆழி ஏந்தி தாமரை கண்ணனின் நெஞ்சினூடே புள்ளைக்கடாகின்ற வார்த்தை காணீர் என்ன அந்த ஒரு பதிகத்திலே, திருவாய்மொழியிலே எம்பெருமானுடைய அழகு, சௌந்தரியம் அதை அனுபவித்திருக்கிறார். இன்னும் விசேஷமாக எந்த திவ்யதேசமும் கிடையாது. அதே 7ஆம் பத்தில் இருக்கக்கூடிய ஏழேராவி உண்ணும் என்கிற 7வது திருவாய்மொழியிலே திருமுகத்தில் இருக்கக்கூடிய அவயவங்கள் ஒன்றொன்றாக தனித்தனியாக அனுபவித்திருக்கிறார் ஆழ்வார், நம்மாழ்வார். அப்போ சௌந்தரியம் என்னால் அது பிரத்யங்க சோபை, லாவண்யம் என்னால் அது சமுதாய சோபை என்று பார்க்கிறோம். ஆக இந்த முதல் 4 ஸ்லோகத்திலே லாவண்யத்தை, எம்பெருமானுடைய லாவண்யத்தை அனுபவித்து மேலே 25வது ஸ்லோகம் முதல் 62வது ஸ்லோகம் வரை அவனுடைய அந்த சௌந்தரியத்தை, தேவப்பெருமானுடைய சௌந்தரியத்தை அனுபவிக்க இருக்கின்றார். அதிலே முதல் ஸ்லோகம் இது தேவப்பெருமாளை மலையினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிகரமாக உருவகப்படுத்தி அனுபவிக்கிறார். கீழே எல்லாம் 20 ஸ்லோகங்களாக மலையைத்தான், அந்த அஸ்திகிரி மலையைத்தான் அனுபவித்துக் கொண்டு வந்தார். தேவப்பெருமாளை பற்றி அனுபவித்ததை விட மலை அனுபவித்தது அதிகமாக இருக்கிறது. இப்போ எப்படி அனுபவிக்கிறார் என்னால், இப்போ ஏன் தேவப்பெருமாளை அனுபவிக்க வருகிறார் மறுபடியும் அப்படின்னா, இல்லை தேவப்பெருமாளை அனுபவிக்க வரல, ஆனால் திருமலை தான் அவருக்கு பரம பிராபியம். அந்த திருமலையிலே ஏகதேசம் என்னலாம்படி இருக்கக்கூடிய தேவப்பெருமாளை அனுபவிக்கிறார் என்று காட்டுகிறார்கள். இது நம்மாழ்வார் காட்டின ஒரு பிரக்கிரியை. கிளறொளி இளமை என்கிற பதிகத்திலே திருமாலிருஞ்சோலை
திருமலை அதுவே அடைவது திறமே, அயல்மலை அடைவது அது கருமமே என்று அந்த திருமாலிருஞ்சோலை மலையே பிராப்பியம் என்று மலையே அனுபவித்து விட்டார் ஆழ்வார். அடுத்த திருவாய்மொழி முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ என்கிற திருவாய்மொழியிலே இப்போ அழகரை அனுபவிக்க ஆரம்பித்து விட்டார். உடனே அங்கேயே நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்டுண்டா. இத்தனை நாள் திருமலை அனுபவித்தாரே, இப்போ சட்டுன்னு அழகருக்கு தாவிட்டாரே நம்மாழ்வார் ஏன் என்று கேட்டுக்கொண்டு நம்மளே ரொம்ப அழகாக அங்கே ஒரு சங்கதி சமாதானம் காட்டுகிறார். தொடர்பு திருமலை அனுபவித்துக் கொண்டு வாரா நிற்கச் செய்தே வடமாமலை உச்சியை எண்ணுமா போலே திருமலையில் ஏகதேசம் என்னலாம் படியாய் கல்பகதரு பகுஷாக்கமாக பனைத்து பூத்தார் போல நிற்கிற அழகருடைய சௌந்தரியத்தை அனுபவிக்கிறார் என்று நம்பிள்ளை காட்டுகிறார். திருமலையை அனுபவித்துக் கொண்டு வருகிறார். திருமாலிருஞ்சோலை அனுபவித்துக் கொண்டு வருகின்ற நம்மாழ்வார் அழகர் எங்கே இருக்கிறார்? அந்த மலையினுடைய அடிவாரத்திலே இருக்கிறார். அப்போ மொத்தமாக பார்த்தா மலையிலே ஒரு பகுதி தான் அழகர். திருவேங்கடமுடையான பாடும் பொழுது வடமாமலை உச்சியை என்று பாடுகிறார் திருமங்கி ஆழ்வார். வடமாமலை உச்சி என்று சொன்னால் வடமாமலையிலே இருக்கக்கூடிய எம்பெருமான்னு சொல்லாமல் வடமாமலையை உச்சியை என்னே சொல்லிவிட்டார் திருமங்கி ஆழ்வார். மலையிலே ஒரு பகுதி தான் சுவாமி திருவேங்கடமுடையான். தனியாக அவருக்கு மலை வேறு திருவேங்கடமுடையான் வேறு என்று பார்க்கவே வேண்டாம் என்று காட்டினார் திருமங்கை ஆழ்வார். நம்ம ஆழ்வாரும் எப்படி காட்டியிருக்கிறார் என்னால் திருமலை அதுவே அடைவது திறமே என்று மலையே பிராப்பியம் என்று தெரிவித்தவர் ஏன் இப்போ அழகரை அனுபவிக்க ஆரம்பிக்கிறார் என்னால் இந்த மலையிலே ஒரு பகுதி, எப்படி மலையில் இருக்கக்கூடிய அந்த இயற்கையான மரங்கள் செடிகள் புஷ்பங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்தாரோ அதுபோல மலையிலே ஒரு பகுதியான அழகரை அனுபவிக்கிறார் நம்ம ஆழ்வார் என இப்படி தான் காட்டினார்கள் இந்த சங்கத்தியை. அதே போல இங்கேயும் எப்படி காட்டுகிறார்கள்? இத்தனை நாழி குரத்தாழ்வான் இந்த மலையினுடைய பெருமையெல்லாம் சொல்லிட்டு வந்தார். இப்போ தேவப்பெருமாளுக்கு தாவுகிறாரே, பெருமாளுடைய பெருமையை அழக அனுபவிக்கிறாரே என்னால் இது ஒன்றும் பெருமாளுடைய பெருமையை அனுபவிப்பதற்காக அவர் இல்லை. இங்கேயும் மலையினுடைய ஒரு பெருமையை தான் அனுபவிக்கிறார் இல்லையே. மலையை பற்றி எதுவுமே வரலையே, பெருமாளை பற்றி தானே இங்கே வருது. அப்படின்னால் தேவப்பெருமாள் யார் சுவாமி? அவர் மலையிலே ஒரு பகுதி தானே, அதனால் இதுவும் மலையை அனுபவிப்பதற்கு சமம் என்று ரொம்ப அழகாக இந்த ஸ்லோகத்திற்கு அவதாரிக்கை காட்டுகிறார்கள். 21வது ஸ்லோகம். பாணிபாத வதனேக்ஷண சப்தைஹி அம்புஜான்யபதிஷன் வரதத்வம் பாஹுபிஸ்து அதி விஷால தமாலான் ஆஞ்சனம் கரிகிரே ரசிசிருங்கம். ஹே வரத என்று தேவப்பெருமாளை விളിக்கிறார். பாணிபாத வதன ஈக்ஷண சப்தைஹி என்று பாணி என்னால் திருக்கைகள், பாதம் என்னால் அது திருவடி, வதனம் அது திருமுகமண்டலம், அதுக்கு மேலே ஈக்ஷணம் அது ஈக்ஷணன்னு சொன்னால் திருக்கண்கள். இன்னும் இப்படிப்பட்ட எல்லாம் எம்பெருமானுடைய பாணி பாதம் வதனம் ஈக்ஷணம் எல்லாம் எப்படி இருக்குன்னா அம்புஜானி அபதிஷன்னு எல்லாம் தாமரை மலர்களை மறைத்து கொண்டு இருக்கின்றன. அதற்கு மேலே பாகுபிஹி அதி விஷால தமாலாம்ஸ்து அபதிஷன்னு எம்பெருமானுடைய அந்த பெரிய புஜங்கள் இருக்கே, பாகு என்னால் நீண்ட கைகள். இங்கே என்ன பாணின்னு கீழே சொல்லியிருக்காரு, இங்கே பாகுன்னு சொல்லியிருக்காரு. ரெண்டுக்குமே கைதான அர்த்தம் என்னால் அந்த வித்தியாசம் ரொம்ப அழகாக காட்டியிருக்கிறார்கள். பாணி என்று சொன்னால் இந்த மணிக்கட்டு வரை இருக்கக்கூடிய பாகம் அது பாணி என்று காட்டியிருக்கிறார். அதுக்குண்டான இலக்கண சூத்திரங்களை எல்லாம் எடுத்து காஞ்சி சுவாமி தம்முடைய வியாக்கியானத்திலே காட்டியிருக்கிறார். இப்போ பாணி என்று இங்கே சொல்வது முழு கையை சொல்லவில்லை, மணிக்கட்டு வரை ஆழ்வான் தெரிவிக்கிறார். பாகு என்று சொன்னால் அது தோளோடு சேர்ந்த கைகளை தெரிவிக்கிறார் என்று அப்படி காட்டியிருக்கிறார். அப்படி இந்த உன்னுடைய திருக்கை திருவடி திருக்கண்கள் திருமுகமண்டலம் எல்லாம் தாமரையை மறைக்கக்கூடிய ஒரு தாமரையை மறைக்கக்கூடியவென்னால் தாமரையை காட்டிலும் மிஞ்சிருக்கக்கூடிய பெருமை பெற்றது. பாகுபி உடைய புஜங்களோ என்றால் அது எப்படி இருக்கிறது? அதி விஷால தமாலாம்ஸ்து அபதிஷன் பெரிய பச்சிலை மரங்களை எல்லாம் மறைக்கக்கூடிய பெருமை பெற்றிருக்கிறது. துவம் நீ இருக்கிறாயே தேவ பெருமாளே, கரிகிரே
ஆஞ்சனம் ஸ்ருங்கமசி, அஸ்திகிரிக்கு அஞ்சனமயமான ஒரு சிகரமாக ஆகின்றாய் என்று தெரிவிக்கிறார் ஆழ்வான். இப்போ ஒரு பெரிய மலை இருக்கிறதுன்னு வைத்துக்கொள்வோம். அந்த மலைக்கு மேலே ஒரு உச்சி சிகரம் இருக்கும், சிருங்கம். அந்த சிகரத்தில் என்னவெல்லாம் இருக்கும் என்னால் நிறைய தாமரைகள் எல்லாம் அங்கே பூத்திருக்கும். ஏன்னா சிகரத்து மேலே ஜலம் எப்பவும் அந்த பிரவாகமாக இருக்கும், அருவி மாதிரி கொட்டிகிட்டே இருக்கும். இந்த அருவி பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் அருவி கொட்டி 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 இந்த அருவி கொட்டுகின்ற இடம் அது அப்படியே ஒரு பள்ளம் மாதிரி ஆகியிருக்கும், பெரிய பள்ளமாக இருக்கும். அந்த பள்ளம் ஒரு குளம் போல இருக்கும். ஏன்னா அது ஜலம் வந்து 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 அந்த பள்ளத்தில் சேருகின்றபடினாலே அது ஒரு குளம் மாதிரி இருக்கும். குளம்னு சொன்னால் அங்கே உடனே என்ன வந்து விடும்? தாமரை மலர ஆரம்பித்து விடும். ஏன்னா ஏன் இவ்வளோ இதுவாக விவரணமாக சொல்லணும்னா, மலை மேலே தாமரை எங்கே இருக்கும் சுவாமின்னு யாரும் கேட்டு விடக்கூடாது. மலை மேலே தாமரை இருக்குன்னு ஆழ்வான் சொல்கிறாரு. மலை மேலே நாங்கள் எப்படி தாமரையை பார்க்கறதுன்னா, இந்த மாதிரி தாமரை மலை மேலே உருவாகும். அதற்கு மேலே அந்த மலை உச்சியிலே பெரிய பெரிய மரங்கள் எல்லாம், அகலமான மரங்கள், உயர்ந்த மரங்கள் என்று நிறைய பச்சிலை மரங்கள். அங்கே ஜலசமிருத்தி அதிகமாக இருப்பதனாலே மரங்களும் அதிகமாக இருக்கும் அங்கே. இப்போ இங்கே என்ன தெரிவிக்கிறார் என்னால், இந்த திருவத்தி மலை அஸ்திகிரி இருக்கிறதே, இது ஒரு மலை. இந்த மலை மேலே ஒரு உச்சி. அந்த உச்சி யாருன்னா அவர் தான் தேவப்பெருமாள். அந்த உச்சியில் என்னென்ன இருக்கிறது? தாமரைகள் இருக்கின்றன, பெரிய பெரிய மரங்கள் இருக்கின்றன என்ன அங்கே என்ன தெரிவிக்கிறார்? எம்பெருமானுடைய திருக்கண்கள், திருவடிகள், திருக்கைகள், திருமுக மண்டலம் இவையெல்லாம் தாமரைகள். கைவண்ணம் தாமரை, வாய் கமலம் போலும், கண்ணினையும் அரவிந்தம் ஆடியும் அகுதே. ஏன்னா அப்படியே அந்த திருமங்கி ஆழ்வாருடைய பாசுரத்தை மொழிபெயர்த்தார் போல இங்கே அருளி செய்திருக்கிறார் கூறத்தாழ்வான். அப்போ இங்கே என்ன சொன்னார்? பாணிபாத வதன ஈக்ஷண சப்தைஹி அம்புஜானி என்ன, இதெல்லாம் தாமரைகள். பெரிய மரம் இருக்கணுமே மலை உச்சியிலே. நம்ம அஸ்திகிரி மலையிலே எங்கே தாமரை இருக்கிறது, எங்கே மரம் இருக்கிறது என்னால் இருக்கிறதே தேவப்பெருமாள் இருக்கிறாரே, அவருடைய புஜங்கள் தான் பெரிய மரங்கள். அப்போ எப்படி ஒரு சாதாரண பெரிய மலையிலே சிகரம் இருக்கும், அந்த சிகரத்தின் மேலே தாமரைகள் இருக்கும், பெரிய பெரிய மரங்கள் இருக்குமோ, பச்சிலை மரங்கள் இருக்குமோ, அதே போல இந்த அஸ்திகிரி மலையிலே சிகரம் யார் என்னால் தேவப்பெருமாள். ஒரு அஞ்சனமயமான சிகரம், தேவப்பெருமாள் தான் சிகரம். சிகரத்தில் என்னவெல்லாம் இருக்கிறது என்னால் தாமரை இருக்கின்றன, தாமரைகள் இருக்கின்றன. அது எம்பெருமானுடைய திருக்கண்கள், திருவடிகள், திருக்கைகள், திருமுக மண்டலம் எல்லாம் தாமரைகள். எம்பெருமானுடைய திருக்கண்கள் தாமரை, திருவடிகள் தாமரை, திருமுக மண்டலம் தாமரைன்னு நிறைய பாசுரங்கள் ஆழ்வார்கள் அனுபவித்திருக்கிறார்கள். ஒவ்வொன்றுத்துக்கும் நாம் பாசுரங்களை தேடின்னு போனால் ஒன்னொன்றுத்துக்கும் கிட்டத்தட்ட 20-25 பாசுரங்கள் கிடைக்கும். அப்படி தாமரை மயமாக இருக்கக்கூடிய ஒரு சிகரம். பெரிய பச்சிலை மரங்கள் இருக்க வேண்டுமே, அவனுடைய புஜங்கள் பாகு அதுதான் பச்சிலை மரங்கள் என்று ரொம்ப அழகாக உருவகப்படுத்தி தேவப்பெருமாளை அனுபவிக்கிறார். அந்த பாகுன்னு சொன்னால் அந்த பெரிய மரத்தின் அடியில் எவ்வளவு நிழல் கொடுக்கும், பெரிய பச்சிலை மரம். அதுபோல எம்பெருமானாகிற இந்த தேவப்பெருமாளாகிற பெரிய மரம் இருக்கிறாரே, இங்கே தேவப்பெருமாளை மரம்னு சொல்லவில்லை, பொதுவாக சொல்லும் பொழுது வாசுதேவ தருச்சாயா நாதி சீதா நகர்மதா என்று பொதுவாக சொல்லப்படுகின்ற ஒரு பிரமாணம். எம்பெருமானையே ஒரு மரமாக உருவகப்படுத்தி அது ரொம்ப குளிர்ச்சியாகவும் இல்லாமல் ரொம்ப உஷ்ணமாகவும் இல்லாமல் இருக்கக்கூடிய மரம் என்று தெரிவிக்கப்படுகிறது. இங்கே எம்பெருமானே ஒரு மரமாக சொல்லாமல் அவனுடைய புஜங்களை ஒரு 2 மரங்களாக தெரிவித்திருக்கிறார்கள். அந்த ஒரு ரெண்டு புஜங்கள், அந்த 2 மரங்களுக்கு அடியிலே நாம் இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு பயமே கிடையாது. இது எங்கே பார்க்கலாம்? ராமாயணத்திலே பெருமாளும் பிராட்டியும் காட்டுக்கு எழுந்தருள்கிறார்கள். அந்த சமயத்திலே துஷ்ட மிருகங்கள் எல்லாம் வருகின்றன. கஜம் வா வீக்ஷ சிம்மம் வா வியாகிரம் வா என்ன, சிங்கம் என்ன, புலி என்ன, யானை என்ன, எல்லாம் எதிர வருகிறது. சீதா பிராட்டி இருக்கிறாளே, ஏதாவது சின்ன வயசில் ஏதாவது மிருக காட்சி சாலைக்கு போய் முன்ன பின்ன சிங்கம் புலியெல்லாம் பார்த்துருக்காளானால், இங்கே முன்ன பின்ன கூட சிங்கம் புலியை பார்த்ததே கிடையாது. யானையை வேண்டுமானால் பார்த்துருக்கக்கூடும், ஏன்னா அரண்மனையில் யானைகள் உண்டு. ஆனால் அது கூட காட்டு யானைகள் பார்த்துருக்க முடியாது. பழக்கப்பட்ட யானைகள்ன்றது அது கொஞ்சம் ரொம்ப சாதுவாக இருக்கும். காட்டு யானைகள்ன்றது அது ரொம்ப சாதுவாக இருக்காது, அது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும்.
அப்படிப்பட்ட யானையை பார்க்கிறாள், சிங்கத்தை பார்க்கிறாள், புலியை பார்க்கிறாள். ஆனால் சீதா பிராட்டி பயப்படவே இல்லையே. ஏன் பயப்படவில்லை என்னால், பாஹு ராமசிய சம்ஸ்ரிதா, இந்த ராமனுடைய திருத்தோள்கள், அந்த புஜங்களை, பாகுக்களை அவள் அண்டை கொண்ட ஒரு பலத்தினாலே எதை பார்த்தாலும் அவளுக்கு பயமில்லை. அப்போ நம்மை போன்ற அடியவர்கள் தேவப்பெருமானுடைய அந்த பாகுபிகி, அவருடைய அந்த புஜங்கள், அதிலே நாம் அண்டை கொண்டோமானால், அதிலே நாம் அந்த ஒரு நிழலிலே நாம் இருந்தோமானால், சம்சாரமாகிற இந்த ஒரு காட்டிலே எப்பேற்பட்ட துஷ்ட மிருகங்களை பார்த்தும் நாம் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அந்த ரொம்ப அழகான ஒரு சாரமான ஒரு கருத்தையும் தெரிவிக்கிறார். பாகுபிகி என்று அது பண்மையிலே சொன்னதுனாலே அது சதுர்புஜம் தான் என்பதிலே எனக்கு சந்தேகமே இல்லை. அப்படி இந்த இரண்டாவது ஸ்லோகத்திலே எம்பெருமானை மலையிலே ஒரு பகுதியாக அனுபவிக்கிறார் கூறத்தாழ்வான் இந்த 21வது ஸ்லோகத்திலே. அடுத்தது 22வது ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய அந்த அவயவங்கள், ஒவ்வொரு திவ்ய அவயவத்திலும் ஈடுபட்டு அப்படியே அவனை விழாக்குலை கொள்ள வேண்டும், அவனை நன்றாக அனுபவிக்க வேண்டும் என்று பாரணீயதி என்று அது பூர்ண அனுபவம் பண்ண விரும்புகிறது என்று இந்த ஸ்லோகத்திலே ஆசைப்படுகிறார். துவாமுதாரபுஜ முன்னசமாயத் கர்ணபாச பரிகர்ம சதம்சம் ஆயதாக்ஷம் அபிஜாத கபோலம் பாரணீயதி வரப்பிரதத்ருங்மே. ஹே வரப்பிரத, வரம் கொடுப்பவனே, வரந்தரும் மாமணி வண்ணனே, ஹே வரதனே, மேதிருக்கு, என்னுடைய கண்ணானது, ஆழ்வானுடைய கண்ணானதுன்னா அவருக்கு தான் கண் இல்லையே என்று நினைக்க வேண்டாம், இதெல்லாம் உட்கண்ணுடைய விஷயங்கள் என்று காட்டியிருக்கிறார்கள். என்னுடைய உட்கண்ணானது உதாரபுஜம், ஔதாரியம் உள்ள அந்த பாகுவை, உன்னசம், அழகான திருமூக்கு, ஆயத்து கர்ணபாசம், நீண்டு சிறந்த இந்த செவிகளை அலங்காரமாக கொண்ட நல்ல பரிகர்ம சதம்சம், ஆயத் கர்ணபாச பரிகர்ம சதம்சம், இந்த குண்டலங்களை அணிந்திருக்கக்கூடிய திருத்தோள்கள். இந்த எம்பெருமானை நாம் சேவிக்கும் பொழுது பெருமானிடத்தில் சேவிக்க முடியாது. ஸ்ரீபெரும்புதூருக்கு போனோமானால் எம்பெருமானாரை திருமஞ்சன காலத்திலே சேவிக்கும் பொழுது இந்த சேவையை சேவிக்கலாம். அந்த எம்பெருமானாருடைய திருக்காதுகள் இருக்கின்றனவே, அது எப்படி இருக்கும்னா தோல் வரைக்கும் அந்த காதுகள் தொங்கிக் கொண்டிருக்கும். இங்கே ரொம்ப அழகாக வடிவழகு கட்டியத்திலேயே தோளளவும் தொங்குகின்ற கர்ணபாசங்களும் என்று அந்த வடிவழகிலே செவிப்பார்கள். அப்படியே அந்த காது பெருக்குதல் என்ன அந்த காலத்திலே உண்டு. ஆனால் பெரிய கடுக்கன் தோடெல்லாம் போட்டு காது நன்னா நீட்டி விட்டுடுவா, அதுவே நீண்டு போயிடும். அந்த பாரம் அந்த ஏற்ற 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 அந்த காதானது நன்றாக நீண்டு விடும். அதை இங்கே தெரிவிக்கிறார் ஆழ்வான். இந்த குண்டலங்கள் சாத்தி கொண்டிருக்கிறாரே பெருமாள், இது காதுக்கு ஆவரணமா இல்லை தோளுக்கு ஆவரணமா என்று தெரியாத அளவுக்கு தோள் வரை வந்து அந்த கர்ணபாசமானது தொங்குகின்றது. கர்ணபாச பரிகர்ம சதம்சம், அதுக்கு மேலே ஆயதாட்சம், நீண்ட திருக்கண்கள், அபிஜாத கபோலம், ஆபிஜாத்தியம் பொருந்திய கண்டஸ்தலங்கள், அது அப்படிப்பட்ட கண்டஸ்தலங்களை உடைய துவாம் பாரணீயதி, உன்னுடைய அந்த அழகை பூர்ணானுபவம் பண்ண வேண்டும் என்று விரும்புகின்றது என்னுடைய இந்திரியங்கள். என்னுடைய கண், இங்கே பொதுவாக கண்ணுன்னு தெரிவித்திருக்கிறார், மேதிருக்கு, அது என்ன ஆசைப்படுகிறது என்னால் எம்பெருமானுடைய ஒவ்வொரு அவயவங்களையும் ஒவ்வொரு அவயவத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று பாரணீயதி ஆசைப்படுகிறது. அதில் ஒவ்வொரு விசேஷமாக பார்க்கணும். உதாரபுஜம், இப்போ உதாரபுஜம் அப்படின்னு சொன்னால் அலம் புரிந்த நெடுந்தடக்கை. அலம் என்னால் வடமொழியிலே போதும் என்று அர்த்தம். போதும் போதும் என்று சொல்லும் வரைக்கும் சொன்னாலும் நிறுத்தாத கை. எம்பெருமானுடைய கை எப்படி இருக்கும்னா, சில பேர் வந்து நம்ம போருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே கொடுக்கறத நிறுத்திடுவா, சாதாரணமாக ஒரு தானம் பண்ணக்கூடியவர்கள். சில பேர் போரும்னு சொல்கிற வரைக்கும் தானம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் போதும் போதும் என்று சொன்னாலும் தானம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கை உண்டுன்னா உடனே அவரை பார்த்து நாம் என்ன சொல்லுவோம், ரொம்ப பெரிய கை அவருக்கு, நீண்ட கை அவருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அலம்புரிந்த நெடுந்தட கை என்று எம்பெருமானுடைய ஒரு திருக்கைகள் இருக்கின்றன அப்படின்னு சொன்னால்
அது எப்படி இருக்கு? போதும் போதும்னு சொன்னாலும் நிறுத்தாத, அவ போரும் போரும் போரும்னு சொன்னாலும் அவனுக்கு கொடுத்தால் கொடுத்து கொண்டே இருக்கணும். யோசித்து பாருங்கள். அர்ஜுனன் போரும் போரும்னு சொல்கிறான். ஆனால் கண்ணபிரான் என்ன பண்ணுகிறான்? அவன் போருன்னு சொல்லாமல், போருன்னு சொன்னாலும் கேளாமல், மேலே 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 ஸ்ருணை பூயே மகாபாகு ஸ்ருணுமே பரமபஜான்னு மேன்மேலும் அர்த்த விசேஷங்களை வர்ஷித்து கொண்டே போருகிறான். அது சுவாமி தானம் கொடுக்கும்பொழுது மேலே மேலே கொடுத்தாலும் பரவாயில்லை, ஏதோ உபதேசம் தானே, இது கூடவா மேலேயே கொடுக்கணும் அப்படின்னா அதுதான் எம்பெருமானுக்கு ரொம்ப பிடித்த விஷயம். தானம் கொடுப்பது சாதாரண விஷயம். ஆனால் நல்ல உபதேசங்களை கொடுப்பதற்கு எல்லாரும் கிடைக்க மாட்டார்களே. கண்ணபிரான் கீதாச்சாரியன் தானே அந்த உபதேசங்களை கொடுக்கணும். அதனால் மேலே 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 அவன் கொடுத்து கொண்டே போகிறான். அலம்புரிந்த நெடுந்தடக்கை. தானம் கொடுப்பதிலே என்ன, கை இருந்து தானம் கொடுப்பதிலே தான் நாம் வைத்து பார்க்க முடியும். எம்பெருமானோட சுபாவம் எப்படின்னா, யார் போருன்னு சொன்னாலும் மேலே மேலே கொடுத்து கொண்டே இருப்பான். அது தானமாக இருந்தாலும் சரி, உபதேசங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும், அனுகிரகமாக இருந்தாலும் சரி, போதும் போதும்னு சொன்னாலும் அது போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு கொடுத்து விட்டு மேலேயும் கொடுப்பான் எம்பெருமான் என்று ரொம்ப அழகாக காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட உதார புஜம், ரொம்ப உதாரமான திருக்கைகளை உடையவன் எம்பெருமான். அதுக்கு மேலே உன்னசம் என்ன, அந்த மாட்டுயர் கற்பகத்தின் வல்லியோ கொழுந்தோ அறியேன் என்று எம்பெருமானுடைய அந்த ஈட்டிய வெண்ணெய் உண்டான் திருமூக்கு எனது ஆவி உள்ளே மாட்டிய வல்விளக்கின் சுடராய் நிற்கும் வாலியதே என்று அந்த ஏழையராவி உண்ணும் என்கிற பதிகத்திலே ஆழ்வான் இங்கே எந்த ஒரு அவயவங்களை எல்லாம் அனுபவித்திருக்கிறாரோ இதெல்லாம் அழகாக எம்பெருமானுடைய அவயவங்களை நம்மாழ்வார் அனுபவித்திருக்கிறார். அது அவனுடைய திருக்குண்டல காதுகளே, மாட்டு ஈட்டிய வெண்ணெய் உண்டாம் திருமூக்கு, அவனுடைய அந்த கண்கள் என்ன, எல்லா ஏழையர் ஆவி உண்ணும் இணை கூத்தங்களோ அறியேன், ஆழியன் கண்ணபிரான் திருக்கண்கள்களோ அறியேன் என்று இதெல்லாம் நம்மாழ்வார் அனுபவித்திருக்கிறார். அது அப்படியே கூறத்தாழ்வான் இங்கே ஒவ்வொரு அவயவமாக அனுபவித்து விட்டு இந்த ஒரு சமுதாய சோபையை பாரணீயதி, நான் பாரணை பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு தெரிவிக்கிறார். இந்த பாரணைன்ற வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. பொதுவாக பாரணைன்ற வார்த்தையை நாம் எப்போ உபயோகப்படுத்துவோம்? சுவாமி துவாதசி பாரணை ஆயிடுத்தா, துவாதசி அன்னைக்கு கார்த்தால சாப்பிடக்கூடிய அந்த ஒரு பிரசாதத்தை ஸ்வீகரிக்கிறோமே, அதுக்கு பாரணைன்னு பேர். நித்தியபடி யாரும் சுவாமி இன்னைக்கு பாரணை ஆயிடுத்தான்னு கேட்க மாட்டா, துவாதசி அன்னைக்கு மட்டும் பாரணை ஆயிடுத்தான்னு கேட்பான். ஏன்னா உபவாசம் இருந்து இவனுக்கு நன்றாக பசி எடுத்திருக்கும். இப்படி நல்ல பசியோடு ஒருத்தன் சாப்பிட்டானால் அதுக்கு தான் பாரணைன்னு பேர். ஏகாதசி அன்னைக்கு 3 வேளை சாப்பிட்டு அதுக்கப்புறம் கார்த்தால பண்ணால் அது பாரணைன்னு சொல்கிறதா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏகாதசி அன்னைக்கு பூர்த்தியாக உபவாசம், துவாதசிக்கு ஹரிவாசரம்னு பேர். அந்த துவாதசி ஹரிவாசரத்திலே அது ஏதோ ஒரு 4 நாழியோ ஏதோ சொல்லியிருக்கா, அதுக்குள்ளே 4 நாழியோ 5 நாளைக்குள்ளே அன்றைக்கி நம்ம அந்த பாரணையை பண்ணிடும். பெருமாளுக்கு அதிகாலையில் எழுந்து திருவாராதனம் பண்ணி தடிகைகள்லாம் கண்டருளை பண்ணி ஒரு 8-8:30க்குள்ளே பாரணையை பண்ணிடணும். சில சமயங்கள் அல்ப துவாதசின்னு வரும், அப்போ இன்னும் சீக்கிரமே பாரணை பண்ணிடணும். அந்த அதிகாலை வேளையிலே பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி தடிகைகளை சமர்ப்பித்து அதை அனுயாகம்னு அந்த பிரசாதத்தை ஸ்வீகரிப்பது என்பது ரொம்ப விசேஷம். அது ரொம்ப பாரணைன்றது ரொம்ப விசேஷம். ஐயனுடைய தகப்பனார் அடிக்கடி சொல்லுவார், பொதுவாக எங்கேயாவது போனால் துவாதசி பாரணை ஆயிடுத்தான்னா நான் என்ன ஏகாதசி உபவாசமாக இருந்தேன், நிதானமாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவா எல்லாரும். ஆனால் கண்டிப்பாக அடியனுடைய தகப்பனார் சொல்லக்கூடிய விஷயம், நீ ஏகாதசி உபவாசம் இருக்கியோ இல்லையோ, துவாதசி அன்னைக்கு சீக்கிரம் சாப்பிட்டே ஆகணும். நீ உனக்கு பசிக்கலன்னாலும் சாப்பிட்டாகணும். ஏன்னா அந்த ஹரிவாசரத்தில் அந்த காலத்தில் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி சாப்பிடுவது, அந்த பிரசாதத்தை ஸ்வீகரிப்பது என்பது அதுதான் விரதம். ஏகாதசி உபவாசம் என்பது பூர்வாங்கம். துவாதசி அன்னைக்கு பாரணை பண்ணுறோமே, அதுதான் ரொம்ப உண்மையான விரதம். அது அந்த பாரணையில் நிறைய நிர்பந்தங்கள். உபவாசம்னு சொன்னால் சுலபம், உபவாசம்னா ஒரே ஒன்று தான், எதுவும் சாப்பிடக்கூடாது. ஆனால் சாப்பிடணும்னு வரும்பொழுது அன்றைக்கி என்னெல்லாம் கூடாது, என்னெல்லாம் கூடும், என்ன எவ்வளவு பண்ணியிருக்கா, புளி கூடாது, வாழைக்காய், வாழலை, வாழைப்பழம்னு இந்த கதலி பஞ்சகம் அது கூடாது. அதுக்கப்புறம் அன்றைக்கி அது சுண்டக்காய் சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா இப்படிலாம் நிறைய நிர்பந்தங்கள்லாம், அகத்திக்கீரை சேர்த்துக்கொள்ள வேண்டும், ஏன்னா நிறைய நிர்பந்தங்கள்லாம் இருக்குது. அப்படி அந்த பாரணைன்றது ரொம்ப விசேஷம். ஏகாதசி உபவாசம் இருக்கிறோமோ இல்லையோ, துவாதசி அன்னைக்கு அதிகாலையிலே எழுந்து பெருமாளுக்கு அதிகாலையிலே அந்த சூரியோதய சமயத்தில் திருவாராதனம் பண்ணிவிட்டு ஒரு 8-8:30க்குள்ளே நாம் சாப்பிட வேண்டும் என்பது
ரொம்ப அழகான ஒரு அனுஷ்டானம். அதை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பொதுவாக எல்லோரும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அனுஷ்டானம் நம்முடைய திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் சந்நிதியிலே மட்டும் ரொம்ப அழகாக இருக்கிறது. மற்ற எந்த கோயிலில் இருக்குதுன்னு அடியன் தெரியாது, அவ்வளோவா பார்த்ததில்லை. ஆனால் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் சந்நிதியிலே மட்டும் நித்தியம் 6 மணிக்கு விஸ்வரூபம், கார்த்தால 6 மணிக்கு விஸ்வரூபம், ஒரு 7:30க்கு திருவாராதனை ஆகி 8:30 8:45 இந்த காலசந்தி தீர்த்தம்னு சொல்லுவாள். நித்தியப்படி தீர்த்தம் ஆகும், திருவாராதனை தீர்த்தம். ஆனால் துவாதசி அன்னைக்கு மட்டும் 5:30 மணிக்கு விஸ்வரூபம். சாதாரண நாளாக இருந்தால் உற்சவ காலங்களிலே முன்ன பின்ன விஸ்வரூபம் நடக்கும், அதை பற்றி நாம் பேசலை. நித்தியபடியாக இருந்தாலும் துவாதசி அன்னைய தினம் 5:30 மணிக்கு விஸ்வரூபம், 7 மணிக்கெல்லாம் திருவாராதனை ஆரம்பிச்சிடுவா, 7:45 8 மணிக்கு துவாதசி தீர்த்தம் ஆகிடும். சாதாரணமாக 8:30 8:45 தீர்த்தம்னா துவாதசி அன்னைக்கு 8 மணிக்கு தீர்த்தம். நித்தியம் பிரசாதம் வெறும் பொங்கல் தான் பிரசாதம். ஆனால் துவாதசி அன்னைக்கு தினம் பொங்கல் கதம்பம், என்ன அந்த கதம்பத்தை எல்லாரும் சாப்பிட்டு அந்த பெரிய ஒரு எல்லாரும் உபவாசம் இருந்து பெருமாள் பிரசாதத்தை முதல்ல பெருமாள் தீர்த்தத்தை ஸ்வீகரித்து கொள்கிறார்கள். அதுக்கப்புறம் அவருக்கு வெறும் பொங்கல் மட்டும் கொடுத்தா எப்படி? ஆனால் கதம்பம் கொடுப்போன்னு பெருமாள் நமக்கு எல்லாருக்கும் நல்ல கதம்ப பிரசாதம் அன்றைக்கி கார்த்தால ஒரு 8 8:10 தீர்த்தம் ஆகிடும். அப்படி இந்த அனுஷ்டானங்கள்லாம் நாம் எங்கே தெரிந்து கொள்கிறோம் என்னால் திவ்ய தேசங்களிலே திருக்கோயில்களிலே தான் நாம் தெரிந்து கொள்கிறோம். இல்லைன்னு சொன்னால் இத்தனை பேரை கூப்பிட்டு துவாதசி அன்னைக்கு பாராயணம் பண்ணணும், சீக்கிரம் சாப்பிடணும், ஏகாசி உபவாசம் இருக்குன்னு யார் போய் உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறது? கோயிலில் ஒரு அனுஷ்டானமாக இருந்துடுதுன்னு சொன்னால் அது ஏன் இப்படி பண்ணுறான்னு அவளே வந்து கேட்பா. ஏன் சுவாமி இன்றைக்கி மட்டும் 5:30க்கு விஸ்வரூபம், நேற்றுக்கெல்லாம் 6 மணிக்கு தானே பண்ணா அப்படின்னா உடனே நான் என்ன சொல்லுவோம்? இல்லைப்பா 5:30க்கு இன்றைக்கி துவாதசி, சீக்கிரம் சாப்பிட்டாகணும், அதனால் பெருமாளுக்கு திருவாராதனை சீக்கிரம் என்ன நம்முடைய அந்த தர்மசாஸ்திரத்தை அனுஷ்டானங்களை நாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் திருக்கோயில்களே இருக்கின்றன என்பது ரொம்ப அழகான ஒரு விஷயம். அந்த ஒரு அனுஷ்டானத்தை நாம் பிரத்யட்சமாக துவாதசி அனுஷ்டானத்தை நம்முடைய திருவல்லிக்கேணி சந்நிதியிலே நாம் பார்க்கலாம். நாளைக்கும் இப்படி நடந்து கொண்டு வருகிறது. மற்ற திவிதேசங்களுள்ள கூட இருக்கலாம், அடியனுக்கு தெரிந்து இல்லைன்னு சொன்னேனே தவிர எங்கேயுமே கிடையாதுன்னு அடியன் சொல்ல வரல. அப்படி அந்த பாரணைன்றது ரொம்ப விசேஷம். பாரணீயத்தி வரப்பிரதய வெறுமை எம்பெருமானையுடைய அழகை அனுபவிக்க ஆசைப்படுகிறது என்னால் அது சாதாரணம். ஆனால் இத்தனை நாள் பட்டி இருந்தவன் அவன் சாப்பிடுகிறான்னு சொன்னால் அது எவ்வளோ ஆனந்தமாக ருசித்து சாப்பிடுவான். அது எவ்வளோ ஒரு விழாக்குலை கொள்கிறா போலே, அது மொத்தத்தையும் அவனை ஒழுங்கிட மாட்டானா. அதுபோல் அவர் ஒரு வாரம் பட்டினி இருக்கிறவனுக்கு ஒரு நாள் கூப்பிட்டு சாப்பாடு போட்டால் எவ்வளவு சந்தோஷமாக சாப்பிடுவான். அதுபோல உன்னுடைய அழகை நான் அனுபவிக்க வேண்டும் என்று ஆழ்வான் இந்த 22வது ஸ்லோகத்திலே ஆசைப்படுகிறான். அடுத்தது 23வது ஸ்லோகம், ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்திலே இந்த கண்ணை அப்படியே உன்னை எப்பொழுதும் பார்ப்பதற்கு எனக்கு கண்ணை கொடு என்று ஆழ்வான் கேட்கிறார். அது அந்த ஸ்லோகம் பொதுவாக வரதராஜஸ்தவம் அனுசந்தானம் பண்ணும் பொழுது சில ஸ்லோகங்கள்லாம் 2 வாட்டி அனுசந்தானம் பண்ணுறதுன்னு வழக்கம் உண்டோ இல்லையோ. நம்ம திவ்ய பிரபந்தங்கள்லேயே பார்த்தா கூட ரொம்ப அர்த்த விசேஷங்கள் பெருசாக இருக்கக்கூடிய விஷய ஒரு பாசுரமாக இருந்தால் அதை 2 முறை அனுஷ்டானம் பண்ணுவது, அனுசந்திப்பது என்ன ஒரு அனுஷ்டானம் இருக்கோ இல்லையோ. அதே போல் இந்த வரதராஜஸ்தவத்திலே இந்த நீலமேக நிபம் என்ன 23வது ஸ்லோகத்தை 2 முறை அனுசந்திக்கக்கூடிய பழக்கம் அது எல்லா இடத்துலையும் இருக்கிறது என்று பார்க்கிறோம். இங்கே ஆழ்வான் என்ன பிரார்த்திக்கிறார் என்னால், மேதிற்கு பாரணீயதி, உன்னை அனுபவிக்க என்னுடைய என்னுடைய கண் அது ஆசைப்படுகின்றது, பாரணை பண்ண விரும்புகிறது என்று அதை பிரார்த்தித்தார் இல்லையா. அது அப்படியே ரொம்ப அழகாக அந்த பிரார்த்தனை நன்றாக விவரிக்கிறார் இந்த ஒரு ஸ்லோகத்திலே. அது எப்படி கார்கால தெழுகின்ற கார்முகில் போல் எம்பெருமான் இருக்கிறானே, அந்த கார்முகில் வண்ணனாக இருக்கிறான். மைவண்ணன் அருங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர் குழ இருபாடு இலங்கியாட என்ன அந்த எம்பெருமானுடைய அழகையெல்லாம் நினைத்தார். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய ஒரு தேஜஸ், விட்டிலங்கு செஞ்சோதி, தாமரை பாதம், கைகள், கண்கள் என்று விளங்கி கொண்டிருக்கக்கூடிய பேரருளாளன் அவன் எப்படி இருக்க வேண்டும் என்னால், அவன் என்னுடைய கண்ணுள்ளே நின்று அகலாமல் இருக்க வேண்டும். எப்பொழுதும் என்னுடைய கண்ணுக்குள்ளே அவன் இருக்க வேண்டும். கண்ணுள் நின் அகலான் காவி போல் வண்ணர் என் கண்ணுள்ளே தோன்றினாரே என்றெல்லாம் ஆழ்வார்கள் பாடுகிறார்களே, அதுபோல என் கண்ணை விட்டு அகலாமல் அந்த தேவப்பெருமாள் இருக்க வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே பிரார்த்திக்கிறார். நீலமேக நிபம் அஞ்சன புஞ்ச ஷியாமகுந்தளம் அனந்தசயம் துவாம் அப்ஜபாணிபதம் அம்புஜ நேத்திரம் நேத்ரசாத்குரு கரீச சதாமே.
நீலமேக நிபமஞ்சன புஞ்ச ஷியாமகுந்தளமனம் தசயம் துவாம் அப்ஜபாணிபதம் அம்புஜ நேத்திரம் நேத்ரசாத்குரு கரீஷ சதாமே. ஏ கரீஷ, அஸ்திகிரிநாதனே என்று அழைத்து நீலமேக நிபம், எம்பெருமானுடைய அழகையெல்லாம் ஒன்றொன்னா வர்ணிக்கிறார். அது நீலமேகம், ரொம்ப கருமுகில் போன்றவனாய், கருமுகில் போல்வதோர் மேனி கையென ஆழியும் சங்கும் என்று எம்பெருமான் கருத்த மேகத்தைப் போலே இருக்கிறான். அப்படி அவனுடைய அந்த உருவத்தை எம்பெருமான் ஆழ்வான் அனுபவிக்கிறார். அஞ்சன புஞ்ச ஷியாமகுந்தலம், அவனுடைய அந்த திருக்குழல் அது எப்படி இருக்கிறது என்னால் மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ என்கிறா போலே நான் கண்ணங்கரேல்னு மை போல இருக்கக்கூடிய அவனுடைய திருக்குழல்கள். நம்மாழ்வார் எம்பெருமானுடைய திருக்குழலை வர்ணிக்கும் பொழுது கொள்கின்ற கோளிருளை சுகிர்ந்திட்ட கொழுஞ்சுருளின் உள்கொண்ட நீல நன்னூல் தழைகொள் அன்னுமாயன் குழல். ரொம்ப அழகாக ஆழ்வார் தெரிவித்தார். இந்த பஞ்சிலிருந்து நூல் எடுக்கிறோம் இல்லையா, இந்த பஞ்சு எப்படி இருக்கிறது? ரொம்ப வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கிறது பஞ்சு. இந்த பஞ்சை உள்ள அந்த பஞ்சிலிருந்து நூலை எடுக்கும் பொழுது பஞ்சு வெள்ளையாக இருந்தால் நூல் வெள்ளையாக தான் இருக்க போகிறது. அப்போ வெள்ளை பஞ்சிலிருந்து வெள்ளை நூல் அது வெளிவருகிறது. எம்பெருமானுடைய திருக்குழல் அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால் அதுவும் ஒரு பஞ்சிலேருந்து எடுத்த நூல் போல இருக்கிறது. ஆனால் பஞ்சு எப்படி இருக்குன்னா கருப்பு பஞ்சாக இருக்கிறதாம். கருப்பு பஞ்சுன்றது உலகத்தில் எங்கேயுமே பார்த்தது இல்லையா? நான் மனசில் நினச்சிக்கோ, கருப்பாக ஒரு பஞ்சு இருக்குது. அந்த கருப்பாக ஒரு பஞ்சில் உள்கொண்ட நீல நன்னூல், மேலேருந்து நூல் எடுத்தாக்கா அந்த கருப்பு பஞ்சில் கை பட்டு பட்டு கொஞ்சம் அந்த கருமை குறைந்து விடும். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய கருமை அது எவ்வளவு கருப்பாக இருக்கும். அதிலிருந்து ஒரு நூல் எடுத்தால் உள்கொண்ட நீல நன்னூல் தழைகொள் அன்னுமாயன் குழல், அதை விட கருப்பாக இருக்கும். கொள்கின்ற கோளிருளை, அந்த நல்லா இருட்டு இருக்கு இல்லையா, இருட்டையே ஒரு பஞ்சா வைக்க வேண்டியது. கொள்கின்ற கோளிருளை சுகிர்ந்திட்ட கொழுஞ்சுருளின் உள்கொண்ட நீல நன்னூல் தழைகொள் அன்னுமாயன் குழல் என அப்படி அனுபவித்தார் நம்மாழ்வார். அதையே இங்கே நீலமேக நிபம் அஞ்சன புஞ்ச ஷியாமகுந்தலம், அதுக்கு மேலே அனந்தசயம் துவாம். அனந்தசயம்னு சொன்னால் திருவனந்தாழ்வான் மீது பள்ளி கொண்டிருப்பவன். உடனே நமக்கு சந்தேகம் வரும், இன்னும் தேவாமி தேவப்பெருமாள் நின்ன திருக்கோலத்தில் தானே சேவை சாதிக்கிறார், வேறு என்னமோ திருவனந்தாழ்வான் மீது பள்ளி கொண்டிருக்கிறார்னு சொல்கிறாரே அப்படின்னு சொன்னால், அதான் ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்தி அடியொத்தி ஆழ்வானும் அப்படியே தெரிவிக்கிறார். அத்தியூரான் புள்ளையூர்வான் அணிமணியின் துத்தி சேர் நாகத்தின் மேல் துயில்வான். ஏன்னா அங்கே அது எம்பெருமானை அனந்த சயனனாகத்தானே ஆழ்வார் அனுபவித்தார். அதே மாதிரி இங்கேயும் ஆழ்வான் எம்பெருமானை அனந்த சயனனாக அனுபவிக்கிறார். அதுக்காக எம்பெருமான் படுத்து கொண்டிருக்கிறார், சயன திருக்கோலத்தில் இருக்கிறார் என்று அப்படி இல்லை. அங்கே சயன திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் இங்கே நிற்கிறான். ஏன்னா அந்த தர்மி ஐக்கியம்னு சொல்லுவார். இப்படி அந்த தர்மி ஐக்கியத்தாலே இப்படி அனுபவிக்கிறார் ஆழ்வான். அனந்த சயம். அதுக்கு மேலே அப்ஜபாணி பதம் அம்புஜ நேத்திரம், இது வழக்கம் போல தாமரை பாதம், கைகள், கண்கள் எல்லாம் தாமரை, கைவண்ணம் தாமரை, வாய் கமலம் போலும், கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அகுதே என்று சொல்கிறார் போலே அப்ஜ பாணி பதம் அம்புஜ நேத்திரம், தாமரை போன்ற திருக்கண்கள், திருக்கைகள். அதுக்கு மேலே அப்ஜ பதம், தாமரை போன்ற திருப்பாதங்கள். இந்த தாமரைன்னு சொன்னால் ஒரு உபமானமாக தாமரையை சொல்வதே தவிர உண்மையாக சொன்னால் தாமரைக்கும் எம்பெருமானுடைய திருப்பாதங்களுக்கும் ஒரு ஒப்பிட்டே பார்க்க முடியாது. இல்லை பட்குறையாய் புற்கண்ணே காட்டுமால் பரம்ஜோதி என்று கட்டுரைக்கில் தாமரை நின் கண்பாதம் கை ஒவ்வா சுட்டுரைத்த நண்பொன் உன் திருமேனி ஒளி ஒவ்வாது ஒட்டுரைத்தி உலகுன்னை புகழ்வெல்லாம் பெரும்பாலும் பட்குறையாய் புற்கண்ணே காட்டுமால் பரம்ஜோதி. ஏதோ ஓட்ட வச்சு நாங்கள் உபமானம் சொன்னாலும் எங்களுக்கு தெரிஞ்ச உயர்ந்த உபமானம்னா ஒன்று தாமரை, இன்னொன்று தங்கம். தாமரை போன்ற உன்னுடைய கைகள் இருக்குன்னு சொல்லுவோம், தங்கம் போலே நீ பிரகாசிக்கிறாய்ன்னு சொல்லுவோம். ஏதோ லோகத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய வஸ்துக்களிலே உயர்ந்த வஸ்துக்கள் என்று இதை ஒரு உபமானமாக வைத்து சொல்கிறோமே தவிர உண்மையாக பார்த்தால் கட்டுரைக்கில் தாமரை நின் கண்பாதம் கை ஒவ்வா சுட்டுரைத்த நண்பொன் உன் திருமேனி ஒளி ஒவ்வாது. ஏன்னா இதெல்லாம் சமமே கிடையாது. ஆனால் ஏதோ புரிந்து கொள்வதற்காக இப்படிப்பட்ட உபமானங்களை நாங்கள் உபயோகித்து கொண்டிருக்கிறோம் என ஆழ்வார் தெரிவித்தார். அதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். அப்போ அப்ஜ பாணிபதம் அம்புஜ நேத்திரம் எல்லாமே தாமரை,
கைவண்ணம் தாமரை, வாய் கமலம், என்ன கண்ணினையும் அரவிந்தம் என்று ஒரே தாமரையைத்தான் உபமானமாக சொன்னார் திருமங்கை ஆழ்வார். ஆனால் ஒரே விஷயத்தை எப்படி உபமானமாக சொல்கிறதுன்னு பேரை மட்டும் மாற்றி சொன்னார். கைவண்ணம் தாமரைன்னு சொன்னார், வாய் கமலம்னு சொன்னார், கண்ணினையும் அரவிந்தம்னு சொன்னார். ஒரே தாமரை தான், ஆனால் அது பேரை மட்டும் மாற்றி மாற்றி சொன்னார். அதே மாதிரி இவரும் அப்ஜபாணின்னு சொன்னார், அம்புஜ நேத்திரம்னு சொன்னார். அது கீழே பாணிபாத வதனேக்ஷண சப்தைஹி அம்புஜானி, என்ன அது தாமரைக்கு இருக்கக்கூடிய பேர்களையே சொல்லி வெவ்வேறு பேர்களை சொல்லி எம்பெருமானுடைய திருக்கண்கள் திருக்கைகள் எல்லாம் தாமரை போன்றவை. அப்படிப்பட்ட உன்னை, இப்படி இருக்கக்கூடிய உன்னை, நீலமேக நிபம் அஞ்சனபுஞ்ச சியாமகுந்தலம் அனந்தசயம் அப்ஜபாணிபதம் அம்புஜ நேத்திரம் துவாம், இப்படி இருக்கக்கூடிய உன்னை சதாமே நேத்ரசாத் குரு, எப்பொழுதும் என்னுடைய கண்ணுக்கு இலக்காக்கி அருள். நான் உன்னை சதா தரிசனம் பண்ண வேண்டும். என்னுடைய கண்ணுக்குள்ளே வந்து நீ இருந்துடும். கண்ணுக்குள்ளே வந்து நீ இருந்து விட்டாயானால் நான் எப்போவுமே உன்னை தரிசனம் பண்ணி கொண்டிருப்பேன் அப்படின்னு அந்த எம்பெருமானுடைய அந்த ஒரு திவ்யமங்கள சேவை, அது ஆழ்வான் நிரந்தரமாக தனக்கு கிடைக்க வேண்டும் என்று அதை இங்கே பிரார்த்திக்கிறார். இந்த ஒரு பாசுரத்தை பார்த்து இதுதான் ஆழ்வான் கண்ணை பிரார்த்தித்த இடம் என்று பெரியவர்கள் சில பேர் அப்படி சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் காஞ்சி சுவாமி ரொம்ப அழகாக இந்த வரதராஜஸ்தவ வியாக்கியானம், சுவாமியினுடைய வியாக்கியானத்தை வச்சுன்னு தானே இந்த உபன்யாசமே நாம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதனுடைய இந்த முன்னுரையிலேயே சுவாமி ரொம்ப அழகாக காட்டியிருக்கிறார். கூரத்தாழ்வான் கண்ணை பிரார்த்தித்தது இங்கே இல்லை, அது பின்னால் 90வது ஸ்லோகம், வரத எதிகவஸ்து வாஞ்சாமியகம் தவ சரணலபா விரோதஸ்ததா எதின பவதி சேத் தச்ச தேஹி பிரபோ ஜடிதி விதர பாதமேவான்யதா, என்ன ஏதோ ஒரு வஸ்துவை நான் பிரார்த்தித்து வந்திருக்கிறேன். அது அந்த வஸ்துன்ற கண்ணுன்னு சொல்கிறது கூட ஆழ்வானுக்கு அவ்வளவு கூச்சம். அதனால் எதிக வஸ்து வாஞ்சாமி அகம், ஏதோ ஒரு வஸ்துவை நான் வந்து கேட்டு வந்திருக்கேன், அது கூட நானே சொந்தமாக வரல, எம்பெருமானார் நியமித்து விட்டார், அதனால வந்திருக்கிறேன். அது உன்னுடைய திருவடிகளுக்கு விரோதமாக இல்லாமல் இருக்குமானால் அதை எனக்கு நீ கொடு. அப்படி இல்லை, எனக்கு அந்த வஸ்து கிடைத்ததானால் உன்னுடைய திருவடியை அடைவதற்கு அந்த வஸ்து தடையாக இருக்குமானால் அது வேண்டாம், எனக்கு ஜட்டித்து வித்தர பாதமேவான்யதா, எனக்கு சீக்கிரம் உன்னுடைய திருவடிகளையே கொடுத்து விடு அப்படின்னு தது அதுலத்தைய அடுத்த ஸ்லோகத்திலேயே ததபி கிமபி ஹந்த துர்வாசனா அப்படின்னு சொல்லி அந்த நீ சர்வஜன், உனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எது கொடுக்கணுமோ எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இந்த மாம்ச சக்ஷுஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அது நேர கேட்பதற்கு ஆழ்வான் வெட்கப்பட்டு கொண்டு ஏதோ ஒரு வஸ்துவை நான் கேட்டு வந்திருக்கிறேன், இதை நினைத்து கொண்டு வந்திருக்கிறேன், கேட்டு வந்திருக்கிறேன் கூட இல்லை, ஏதோ ஒரு வஸ்து வேணும் என்று நினைத்து கொண்டு நான் இங்கே வந்திருக்கிறேனே, அந்த வஸ்து உன்னுடைய திருவடிகளை அடைவிப்பதற்கு விரோதமாக இருக்காமல் இருக்குமானால் அதை கொடு. ஒருவேளை அந்த வஸ்துவாலே உன்னை அடைவதற்கு எனக்கு ஒரு தடை ஏற்படுமானால் எனக்கு உன்னுடைய திருவடிகளையே கொடுத்து விடு. ஏன்னா அதுதான் ஆழ்வான் கண்களை பிரார்த்தித்த இடம் என்று காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்திலே நேத்ரசாத் குரு கரீஷதாமே என்னால் எப்பொழுதும் உன்னுடைய திவ்யமங்கள சேவையை என்னுடைய அந்த மனக்கண்ணு வேணால் வைத்துக்கொள்ளலாம், மனக்கண்ணுக்கு இலக்காக்கியருள் என்று ஆழ்வான் பிரார்த்திக்கிறார் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு விசேஷம். 23வது ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், நாம் எல்லாரும் பிரார்த்திக்க வேண்டிய ஸ்லோகம் இது. தேவப்பெருமாளை சதா தரிசனம் பண்ண வேண்டும் என்று ஆழ்வான் எப்படி பிரார்த்தித்தார், அது மாதிரி தேவப்பெருமாள் நான் அப்படின்னு நினைக்கும் பொழுது இப்போ பெருமாளுக்கு சில ஆபத்தெல்லாம் ஏற்பட்டு மறுபடியும் பெருமாள் புறப்பாடு எல்லாம் கண்டொள்கிறார். அப்படிப்பட்ட தேவப்பெருமாள் நமக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்னால் பெருமாள் இடத்துல நம்ம எதுவும் நாம் பிரார்த்திக்க போவதில்லை. நம்மை போன்ற ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு என்ன பிரார்த்தனைனா எப்பவும் பெருமாள் நம்முடைய கண்களுக்கு இலக்காகி நமக்கு சேவை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு எப்பவும் தேவப்பெருமாள் கைங்கரியத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். பெருமாளை அந்த அனுபவ ஜனித்த பிரீத்திகாரித்த கைங்கரியம்னு சொல்கிறாள். பெருமாளை சேவிப்பதனாலே, தேவப்பெருமாளை சேவிப்பதனாலே நமக்கு இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய அனுபவம் ஆனந்தம், அதனாலே ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷம் பிரீத்திகாரித்த கைங்கரியம், அந்த சந்தோஷத்தினால் தூண்டப்பட்ட கைங்கரியம். ஏன்னா இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்? எம்பெருமானுடைய சேவை, அந்த சேவையினாலே ஏற்படக்கூடிய அனுபவம், அனுபவத்தினால் ஏற்படக்கூடிய பிரீத்தி, அதனால் தூண்டப்பட்ட கைங்கரியம் என்று. இதை தவிர நாம் பெருமாளிடத்தில் போய் என்ன பிரார்த்திக்க போகிறோம்? அப்போ இதுக்கு கைங்கரியம் பண்ணணும்னா அதுக்கு முதல் படி எதுன்னா பெருமாளை எப்பவும் சேவித்து கொண்டே இருக்கணும். அப்போ யாரிடத்துல பிரார்த்திக்கலாம்? உன்னுடைய சேவை எப்பொழுதுமே என்னோட கண்ணுக்குள்ளே நீ இருந்து கொண்டே எனக்கு சேவை கொடுத்து கொண்டே இருன்னு யாரிடத்துல பிரார்த்திக்க வேண்டும் என்னால்
அவனிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். அப்போ நம்மை போன்ற அடியவர்கள் நாம் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தால், தேவப்பெருமானிடத்திலே உன்னுடைய சேவையை, திவ்யமங்களக சேவையை எங்களுக்கு நீ கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நீலமேக நிபம் அஞ்சனபுஞ்ச சியாமகுந்தலம் அனந்தசயம் துவாம் அப்ஜபாணிபதம் அம்புஜ நேத்திரம் நேத்திரசாத் குரு கரீஷ சதாமே என்ன அதே பிரார்த்தனையாக நாம் செய்ய வேண்டும் என்று இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகமாக பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள். 23வது ஸ்லோகத்தை ஒருவாறு அனுபவித்தோம். 24வது ஸ்லோகம் இது அந்த எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரே, அதுவே கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக ஆசைப்படுகிறார். நம்மாழ்வார் அருளி செய்த ஒரு கிரமத்திலே இந்த ஸ்லோகத்தை அமைத்திருக்கிறார் ஆழ்வான். இது எப்படி ஆசைப்படுகிறார் என்னால், முடியானே என்கிற ஒரு திருவாய்மொழி, அந்த முடியானே என்கிற திருவாய்மொழியில் ஆழ்வார் என்ன ஆசைப்படுகிறார் என்னால், ஆழ்வார் எம்பெருமானை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அப்படின்றது முதல்லேருந்தே இருக்குது. அதில் ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் இந்த திருவாய்மொழியில் என்ன ஒரு புதுசாக ஒரு விஷயம்னா, ஆழ்வாரை விட எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்று வேறு சிலருக்கு ஆசை ரொம்ப அதிகமாக எடுத்தான். ஐயோ, அந்த மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆழ்வாருடைய ஒரு திருஷ்ணை விடாய்னு சொல்கிறாள், அந்த விடாயை விட அதிகம் விடாய் உடையவா யாராவது உண்டா அப்படின்னா அந்த திருவாய்மொழியில் இருக்குது. யார் சுவாமி அது? வேற யாரும் இல்லை, ஆழ்வாருடைய இந்திரியங்கள் தான். ஆழ்வாரை காட்டிலும் அந்த இந்திரியங்களுக்கு எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசை அதிகமாகிவிட்டது. அது அந்த முடியானே மூவுலகம் தொழுதேத்தும் சீரடியானே என்கிற அந்த பதிகத்தில், முடியாத ஆசை மிக முத்து கரணங்கள் அடியார் தம்மவிட்டு அவன்பால் படியா ஒன்று ஒன்னின் செயல் விரும்ப உள்ளதெல்லாம் தான் விரும்ப துண்ணியதே மாறந்தன் சொல் ஒன்று ஒன்றின் செயல் விரும்ப. இதுதான் ரொம்ப சாரமான விஷயம் அந்த திருவாய்மொழியில். ஆழ்வாருக்கு இந்திரியங்கள் இருக்கே, கண்ணு காது மூக்கு வாயின்னு, இந்த இந்திரியங்கள்லாம் எல்லாம் என்ன பண்ணுறது? பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்? இந்திரியங்கள், கண் பார்க்கணும்னு ஆசைப்படும், வாய் அது ரசனேந்திரியம் இருக்கு இல்லையா, அது சுவைக்கணும்னு ஆசைப்படும். அதுக்கு மேலே இந்த இது இருக்கே, இந்த காதுன்ற இந்திரியம், அது எம்பெருமானை பற்றி கேட்கணும்னு ஆசைப்படும். ஆனால் அங்கே என்ன ஆயிடுத்து அந்த திருவாய்மொழியில்னா, ஒவ்வொரு இந்திரியத்தினுடைய விருத்தியை வேறொரு இந்திரியம் ஆசைப்பட ஆரம்பித்து விட்டது. அப்போ ஆழ்வார் எப்படி அங்கே ரொம்ப அழகாக அவதாரிக்கையில் காட்டும் பொழுது, ஆழ்வாரை விட விடாய்த்த இந்திரியங்களுமாக இந்திரியங்களில் விடாய்த்த தாமுமாக, ஏன்னா அப்படி ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டுண்டு எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்று புறப்படுகிறார்கள் அந்த திருவாய்மொழியிலே. ரொம்ப அழகான ஒரு உதாரணம் காட்டினான். க்ஷாமகாலம், பஞ்சம் வந்ததுன்னா ஏதோ ஒரே ஒரு துண்டு ரொட்டி மட்டும் கிடைத்தது. ஒரு பெரிய பகு குடும்பி ஒருத்தர் இருக்கான், 10 குழந்தை 15 குழந்தை. இப்போ கூட நாம் பார்க்குறோம், வேறு கண்டங்களில் இப்படிலாம் காட்டுறா, அங்கே ரொம்ப வறட்சி பஞ்சம். எப்போ ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ரொட்டி தான் கிடைக்கும், அதை 10 பேர் சாப்பிடணும்னு நிறைய தொலைக்காட்சிகள் எல்லாம் பார்க்குறோம். அப்படி ஒரு பகு குடும்பியானவன் க்ஷாம காலத்திலே அவனுக்கு ஏதோ கொஞ்சோண்டு தான் சாப்பாடு கிடைச்சது, ஒரு ரொட்டி கிடைச்சதுன்னு வச்சுப்போம். 10 குழந்தைகள் இருக்குது. உடனே என்ன பண்ணுறான் அவன் அப்படின்னா, இதெல்லாம் பிரித்து எல்லாருக்கும் கொடுக்க முடியுமான்னு? ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே இந்த ரொட்டி அங்கே வச்ச உடனே அவவா அதை பிச்சுக்க வேண்டியது தான். யாருக்கு கையில் கிடையாது? ஒரு குளத்துல போய் ஏதாவது ஒரு இது போட்டோன்னா மீன்கள்லாம் கொத்துமே, அதுபோல் பிச்சுக்க வேண்டியது தான். அப்படி எல்லாம் பிச்சு சாப்பிட்டாக்கா ரொம்ப பசியாக இருக்கிறான் என்ன பண்ணுவான்னா, இன்னொருத்தன் வாயிலேருந்தே எடுத்து சாப்பிட்டுடுவோம். அவன் வாயில் கடிச்சிட்டு இருக்கும்போதே எடுத்து சாப்பிடும், ஏன்னா வேறு வழி இல்லையே. அப்போது அந்த வாயில் எடுத்து இவன் போட்டுக்கிறது என்ன, இவன் வாயிலேருந்து எடுத்து குழந்தைக்கு கொடுக்கறது என்ன, மாறி மாறி இப்படி நடக்குமோ இல்லையோ. அது மாதிரி ஆழ்வாருக்கு என்ன ஏற்பட்டதுன்னா, இந்திரியங்களில் விடாய்த்த தாமுமாய், இந்திரியங்களை விட ஆழ்வாருக்கு தாகம் விடாய் அதிகமாக போயிடுத்து, ஆழ்வாரை விட இந்திரியங்களுக்கு விடாய் அதிகமாக போயிடுத்துன்னு அந்த முடியானே என்கிற பதிகத்திலே ரொம்ப அழகான ஒரு அனுபவம். அது செய்ய தாமரை கண்ணன் என்கிற 6வது பதிகத்திலே திருவாய்மொழியிலே, அன்னு தேர்கடவிய பெருமான் கனைகடல் காண்பது எண்ணுகொள் கண்களே என்று அந்த எம்பெருமானுடைய சேவையை ஆசைப்பட்டார். நடுவில் பிரசங்காத் அந்த பயிலும் சுடரொளி என்று அடியவர்களை எம்பெருமான் காட்டி கொடுத்தார், அவர்களை அனுபவித்தார். அந்த பயிலும் சுடரொளியிலே கூட என்ன ஆயிடுத்துன்னா, எம்பெருமானுடைய பெருமையை சொல்லி சொல்லி தான் அவனுடைய அடியவர்கள்னு சொன்னார். அப்போ அவருக்கு முன்னாடி இருந்த விடாய் ரொம்ப அதிகமாகிடுது. அது விடாய் அதிகமாக போன உடனே ஆழ்வாருடைய விடாயை விட அவருடைய இந்திரியங்களுக்கு விடாய் அதிகமாகி விட்டது. இப்போ எல்லாரும் சேர்ந்து அந்த எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு இந்திரியம்
மற்றொரு இந்திரியத்தினுடைய விருத்தியை ஆசைப்படான் என்றது. ஒன்றின் செயல் விரும்ப, உள்ளதெல்லாம் தான் விரும்ப. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு திருவாய்மொழி. அந்த ரீதியிலே இந்த 24வது ஸ்லோகத்தை ரொம்ப அழகாக அருளி செய்கிறார் ஆழ்வான். त्वक्च दृक्च निपिपासति जिह्वा विह्वला श्रवणवत् परवृत्तौ नासिका त्वयि करीशततेति प्राप्नुयां कथमिमां स्विदवस्थाम्. हे करीश, கரிகிரிநாதனே, त्वक्च दृक्च, त्वக்கு என்னால் त्वகிந்திரியம், தொடு உணர்ச்சி, அந்த இந்திரியம். திருக்ஷ என்னால் சக்ஷுர் இந்திரியம், பார்க்கக்கூடிய இந்திரியம், நமக்கு அந்த வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கிரகிக்கக்கூடிய இந்திரியம். நிபிபாசதி, அதெல்லாம் மிகவும் அனுபவிக்க விரும்புகின்றன. त्वक्च दृक्च ஜிஹ்வா ஸ்ரவணவத் பரவருத்தௌ. அதுக்கு மேலே ரசனேந்திரிய, ஜிஹ்வா என்னால் நாக்கு, ரசனேந்திரியம். ஸ்ரவணவத்து ஸ்ரோத்ரேந்திரியம். என்ன ரசனேந்திரியமானது ஸ்ரோத்ரேந்திரியத்தோடு ஒப்ப இந்திரிய அந்தரங்கங்களின் மற்ற இந்திரியங்களுடைய வியாபாரத்தில் விஹ்வலா. ஆழ்வான் என்ன தெரிவிக்கிறார்? ஒவ்வொரு இந்திரியமும் மற்றொரு இந்திரியத்துடைய ஆசை, மற்றொரு இந்திரியத்துடைய காரியத்தை பண்ண வேண்டும் என்று ரொம்ப சாபல்யமுடையதாய் விஹ்வலா பவதி. அதுக்கு மேலே நாசிகா ததா, இந்த கிராணேந்திரியம், மூக்கினுடைய நுனியில் இருக்கக்கூடிய கிராணேந்திரியம் இருக்கிறதே, அதுவும் அப்படியே இந்திரிய அந்தர விருத்தி, இந்திரியாந்தர விருத்தி, மற்றொரு இந்திரியத்துடைய விருத்தியை ஆசைப்படான் இருக்கிறது. இதி இமாம் அவஸ்தாம் அகம் என்று சொல்லக்கூடிய இந்த அவஸ்தையை அகம் துவயி கதம் ஸ்வித் பிராப்னுயா, உன்னுடைய விஷயத்திலே நான் எப்பொழுது அடையப் போகிறேன். அதுவும் இங்கே ஆழ்வான் விஷயம் என்ன கேட்கிறார் என்னால், ஒரு இந்திரியம் மற்றொரு இந்திரியத்தினுடைய விருத்தியை ஆசைப்படுகிறது என்னால் இதெல்லாம் முக்தி தசையிலே தான் நடக்கும். இங்கே இருக்கும் பொழுது நமக்கு ஒரு இந்திரியத்தினுடைய காரியத்தை அந்த இந்திரியம் தான் பண்ண முடியும். ஆனால் பரமபதத்துக்கு போய்விட்டால் கண்ணை கொண்டு தான் பார்க்கணும், காதை கொண்டு தான் கேட்கணும்னு அப்படிலாம் நிர்பந்தம் கிடையாது. எல்லா இந்திரியங்களும் எல்லா இந்திரியத்தினுடைய காரியத்தையும் பண்ணலாம். அப்படி அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோ இல்லை ஒரு கட்டுப்பாடே கிடையாது. அப்போ அந்த ஒரு அவஸ்தையை நான் எப்பொழுது பெறப்போகிறேன் அப்படின்னா, கடைசியில் ஆழ்வான் இங்கே கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இங்கே எனக்கு மோட்சம் எப்போ கிடைக்க போகிறது? ஏன்னா அதை தான் ரொம்ப ரொம்ப சூச்சகமாக இந்த இந்திரியங்களால் கட்டுப்படாத ஒரு அனுபவத்தை, இந்திரியங்களாலே கட்டுப்படுத்த முடியாத அனுபவத்தை நான் எப்பொழுது அனுபவிக்கப் போகிறேன், எப்பொழுது நான் அடைந்துடுவேன் என்று கேட்கிறார். அது நிச்சயமாக இங்கே முடியாது, மோட்சத்திலே தான் முடியும். அப்போ ஆழ்வார் என்ன கேட்கிறார்? எப்பொழுது நான் மோட்சத்தை அடையப் போகிறேன் என்று கேட்கிறார் என்று ரொம்ப அழகாக தெரிகிறது. கூட அந்த முடியானே பதிகத்தில் ரொம்ப அழகாக ஒரு உதாரணம் காட்டினார் சுவாமி. ஆழ்வார் இப்படி ஆசைப்படுகிறாரே, ஒரு இந்திரியத்தினுடைய காரியத்தை இன்னொரு இந்திரியம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரே, இது எப்படி சாத்தியம்? இதெல்லாம் நடக்கவே நடக்காதே, இந்த உலகத்தில் இது எப்படி முடியும் அப்படின்னா அழகான ஒரு உதாரணம் காட்டினாங்க. பாம்பு இருக்கிறதோ இல்லையோ, அந்த பாம்புக்கு சக்ஷுஸ்ரவஸ்ன்னு பேர், தமிழில் கட்செவின்னு சொல்லுவாள். அதாவது அதுக்கு பாம்பு காதே கிடையாது. ஆனால் கேட்குற வாழையெல்லாம் நம்ம நன்னா ரொம்ப ஒட்டு கேட்குற வாழெல்லாம் பார்த்து அவருக்கு பாம்பு காதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் பாம்புக்கு காதே கிடையாது. மற்ற எல்லா மிருகங்களுக்கும் காது உண்டு, பாம்புக்கு காது கிடையாது. ஏன்னா அதுக்கு அந்த ஸ்ரோத்ரேந்தியம் இருக்கே, அது எங்கே இருக்குன்னா அது கண்ணிலேயே வைத்திருக்கிறான் எம்பெருமான். அது கட்செவி, கண்ணிலேயே அதுக்கு காது இருக்கிறது. அதே மாதிரி வடமொழியிலே பார்க்கும் பொழுதும் சக்ஷுஸ்ரவஸ் இன்னும் கண்ணே அதுக்கு காதாக இருக்கிறது. இப்போ ரெண்டு இந்திரியத்தை ஒரே இடத்துல எம்பெருமான் வைத்திருக்கிறான். அப்போ அதுக்கு கண் என்கிற இந்திரியம், காது என்கிற இந்திரியம் பண்ணக்கூடிய காரியத்தை பண்ணுறதோ இல்லையோ, அப்போ இது முடியாதுன்னு ஏன் சொல்ல வேண்டும்? நிச்சயமாக இது முடியும் என்று, அதனால் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நான் எப்பொழுது அடைந்துடுவேன் என்று அந்த பிரார்த்தனையை இந்த 24வது ஸ்லோகத்திலே ஆழ்வான் ரொம்ப அழகாக பிரார்த்திக்கிறார். இந்த 4 ஸ்லோகங்களிலே எம்பெருமானுடைய அந்த லாவண்யத்தை ரொம்ப அழகாக அனுபவித்தார் ஆழ்வான். அவருடைய அந்த சமுதாய சோபை, லாவண்யம் என்னால் என்ன, சௌந்தரியம் என்னால் என்ன, அதனுடைய வித்தியாசங்கள் எல்லாம் பார்த்தோம். நம்ம ஆழ்வார் எந்த திவ்ய தேசத்திலே லாவண்யத்தை அனுபவித்தார்,
எந்த திவ்ய தேசத்திலே சௌந்தரியத்தை அனுபவித்தார், அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். மேற்கொண்டு 25வது ஸ்லோகம் தொடங்கி 62வது ஸ்லோகம் வரை தேவப்பெருமானுடைய பிரத்யங்க சோபை, அவயவ சோபையை அனுபவிக்க தொடங்குகிறார். அதில் 25வது ஸ்லோகம் திருமுடி தொடங்கி அது திருவடி வரை அனுபவித்து கொண்டே போகிறார். அதில் இந்த முதல் ஸ்லோகம், அதாவது இந்த சௌந்தரியத்தை அனுபவிக்கக்கூடிய முதல் ஸ்லோகம் 25வது ஸ்லோகம். இதில் அவருடைய அந்த திருவபிஷேகத்தின் பெருமையை அனுபவித்து பேசுகிறார். தேவப்பெருமானுடைய திருவபிஷேகம் என்று சொன்னால் அது ஒரு தனி பெருமை வாய்ந்தது. எல்லா இடத்துலையும் எல்லா கோயில்களிலும் பெருமான் கிரீடங்கள் சாத்தி கொள்கிறார். ஆனால் தேவப்பெருமானுடைய அந்த கிரீடம் இருக்கிறதே, அது ரொம்ப எப்படி இருக்குன்னா, பொதுவாக பெருமாள்கள் எம்பெருமான்கள் கிரீடங்கள் சாத்தி கொள்ளும் பொழுது அது நேரம் இருக்கும். ஆனால் தேவப்பெருமாள் அவருடைய இதுவே எப்படி இருக்குன்னா, அகமேவ பரந்தத்துவம் என்று அப்படி அந்த திருமார்பையெல்லாம் நன்றாக நிமித்துண்டு நான் தான் பரதத்துவம்னு காட்டிக் கொள்கிறா போல இருக்கும். அப்படி அவர் அந்த கைகளை எல்லாம் பின்னாடி வைத்துக்கொண்டு இதுக்கு மேலே போகிறதுக்கு இடம் இல்லை அப்படின்ற அளவுக்கு பெருமாள் இந்த திருமார்பையெல்லாம் காட்டி கொண்டிருப்பார். இந்த அவருடைய திருமுக மண்டலம் கொஞ்சம் தூக்கி தான் இருக்கும். ஆனால் மேலே அந்த திருவபிஷேகங்கள்லாம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் அது நேரம் இருக்காது, பின்பக்கமாக சாய்ந்து தான் இருக்கும். அதில் தேவப்பெருமாள் சாத்தி கொள்ளக்கூடிய திருவபிஷேகம், அது சில நாள் அதுக்குன்னு அந்த திருவபிஷேகம் சாத்தி கொள்வதற்குன்னு பெருமாள் எழுந்தருள்வார். குறிப்பாக திருக்கல்யாண மகோத்சவங்கள், திருவாடிப்புறம் என்ன, போகி திருக்கல்யாணம் என்ன, அதுமாதிரி பிரம்மோற்சவத்திலே 9ஆம் நாள் 10ஆம் நாள் மாலை இந்த புண்ணியகோட்டி விமானம், வெட்டிவேர் சபரம், இந்த மாதிரியான நாள்களிலே திருவபிஷேகம் சாத்தி கொள்ளக்கூடிய அழகு. 4ஆம் உற்சவம் காலை சேஷவாகனத்திலே பரமபதநாத திருக்கோலத்திலே இந்த பழைய திருவபிஷேகத்தை சாத்தி கொண்டு தேவப்பெருமாள் எழுந்தருளக்கூடிய அழகு இருக்கிறதே, அது வேற எந்த பெருமாடத்திலேயும் நாம் சேவிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட அந்த திருவபிஷேகத்தினுடைய ஒரு அழகை ஆழ்வார் இந்த ஸ்லோகத்திலே அனுபவிக்கிறார். ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாம் ஈஷதே பிஷுநயன் கில மௌலிஹி சூலிகாமணி சகஸ்ரமரீச்சேஹே ஹஸ்திபூஷண பவத்யுதயாத்ரிஹி. ஹஸ்திபூஷண, ஹஸ்திகிரிக்கு அலங்காரமாக இருக்கக்கூடிய தேவப்பெருமாளே, ஹே ஹஸ்திபூஷண ஈஷ தேவாதி ராஜனே, திருவத்தி மாலைக்கு அலங்காரமாக இருக்கக்கூடிய எம்பெருமானே, புவனானாம் ஆதிராஜ்யம், உலகங்களுக்கெல்லாம் அதிராஜனாக இருக்கக்கூடிய அந்த தன்மை, நீ தானே உலகங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறாய், அத்தனை பேருக்கும் பிரபுவாக இருக்கிறாய், அத்தனை லோகங்களுக்கும் பிரபுவாக லோகநாதகா என்ன அப்படி லோகநாதனாக இருக்கக்கூடிய அந்த உன்னுடைய அந்த அதிகம் பிசுனயம் தே மௌலிஹி, அந்த நீ லோகத்துக்கெல்லாம் நீ அதிபதி என்பது எது காட்டி கொடுக்கிறது என்னால் வேதங்கள் காட்டி கொடுக்கிறது, இதிகாச புராணங்கள் காட்டி கொடுக்கிறது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த திருவபிஷேகம் இருக்கிறதே, நீ சாத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த திருவபிஷேகம் கிரீட்டம் முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ என்று சொல்லக்கூடிய அந்த திருவபிஷேகம், அதுவே பிசுனயன் தே மௌலிஹி என்ன உன்னுடைய அந்த திருவபிஷேகமானது அது எப்படின்னா நீதான் இந்த உலகங்களுக்கெல்லாம் தலைவன் என்பதை அதுவே காட்டி கொடுத்து விடுகிறது. அதுக்கு மேலே சூளிகா மணி சகஸ்ர மரீச்சேஹே, அது ரொம்ப அழகாக அதை மறுபடியும் உருவகப்படுத்துகிறார். இந்த திருவபிஷேகம் எப்படி இருக்கிறது என்னால், சிகரத்திலே உள்ள ரத்னமாகிற சூரியனுக்கு உதய பர்வதமாக ஆகிறது. பெரிய மலை இருக்கு, ரொம்ப உயர்ந்த மலை. அந்த மலை உச்சியிலிருந்து சூரியனானது அப்படி புறப்படும் கார்த்தால். இப்படி புறப்படும் பொழுது பார்த்தா பெரிய மலை, அதன் உச்சியிலே ஒரு சூரியன் புறப்படுறது இல்லையா, அந்த மாதிரி தேவப்பெருமாள் திருவபிஷேகம் சாத்தி கொண்டிருக்கிறார். அது பெரிய மலை போன்ற ஒரு திருவபிஷேகம். அது மேலே ஒரு ரத்னம் இருக்கிறது, ரொம்ப ரொம்ப அது எங்கேருந்து பார்த்தாலும் அது ஒளிவிடக்கூடிய ஒரு ரத்னம். தேவப்பெருமானுடைய திருவாபரணங்கள் இந்த கொண்டைகள்லாம் தனியாக அனுபவிக்க வேண்டியது. குறிப்பாக அவர் சாத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கடுக்கன் இருக்கிறதே, அது எங்கேருந்து பார்த்தாலும் நன்றாக ஒளியை கொடுக்கும். ஆனால் நீங்கள் அனுபவித்தே பார்க்கலாம். பெருமாள் எங்கேயாவது சில நாள் கண்ணாடி அறையில் எழுந்துள்ளிருப்பார், மலையில் எழுந்துள்ளிருப்பார். உற்சவங்கள் இருந்தால் பெருமாள் கண்ணாடி அறைக்கு இறங்கிடுவார். இந்த கண்ணாடி அறையில் பெருமாள் எழுந்துள்ளிருக்கும் பொழுது அவருடைய கடுக்கன், பெருமாள் சேவிக்கிறோம் இல்லையா, கடுக்கன் சாத்தின்னு இருக்காரே திருக்காதுகளிலே, அது நாம் சேவிக்கணும்னா கண்ணாடி அறைக்கு உள்ளே போக வேண்டாம்,
கோபுர வாசல்லேருந்து நாம் பார்த்தா, கோபுர வாசல் நின்று கொண்டு பார்த்தால் கூட அப்படி கொஞ்சம் அந்த துவஜஸ்தம்பம் எல்லாம் மறைக்கும். அந்த மறைக்காத போல் ஒரு சாய்வாக வந்து பார்த்தா இந்த கடுக்க நன்னா சேவையாகும். நன்னா நாளைக்கும் நீங்கள் பெருமாள் வந்து கண்ணாடியில் இருக்கும் பொழுது இந்த கடுக்கன் சேவையை நீங்கள் நன்னா இங்கேருந்தே சேவிக்கலாம். தெரியறதான்னு இந்த ஜனங்கள்லாம் அங்கே போயிட்டு இருப்பா, அடியவர்கள்லாம் போயிட்டு இருப்பா. அப்படி யாரும் இல்லாத சமயத்தில் அப்படி பார்க்கும் பொழுது ஒரு எப்படி அந்த சூரியனை மறைச்சி வெளியிடுகிறா போல இருக்குமோ, இந்த அடியவர்கள்லாம் அப்படி வரிசையாக போயிட்டு இருப்பா. அப்படி யாரும் இல்லாத சமயத்தில் அப்படி பார்த்தாக்கா இந்த கடுக்கனானது கோபுர வாசல் வரை அதனுடைய அந்த டால் அடிக்கும். அது மாதிரி ஆழ்வான் இங்கே என்ன தெரிவிக்கிறாருனால், அந்த மேலே இருக்கக்கூடிய ரத்னம், திருஅபிஷேகத்து மேலே இருக்கக்கூடிய ரத்னமானது ஒரு உதய பர்வதம், பெரிய பர்வதம், அதில் உதய சூரியனாக சூரியன் வருகிறா போல எப்படி பிரகாசமாக வருமோ அதுபோலே உன்னுடைய திருஅபிஷேகத்தின் மேலே இருக்கக்கூடிய ஒரு ரத்னமானது பிரகாசிக்கின்றது என்று அந்த தெரிவிக்கிறார். தேவப்பெருமாள் அப்படின்னு சொன்னாலே இந்த திருவாபரணங்கள், அவருடைய அந்த கொண்டைகள், இதெல்லாம் ரொம்ப விசேஷம். தேவப்பெருமாள் தொப்பாரம் என்னால் கருட சேவைக்கு சாத்தி கொள்கிறாரே, அது ரொம்ப விசேஷம். வெங்கடாத்திரி கொண்டை என்ன பெரும்பாலும் பிரம்மோற்சவங்களிலே, அது சில முக்கியமான உற்சவங்களிலே சாத்தி கொள்கிறார், அது விசேஷம். திருஅபிஷேகம் அது ரொம்ப விசேஷம். சிகத்தாடை என்ன இங்கே தொண்ட மண்டலத்திலே எல்லா ஊர்களிலேயும் தேவப்பெருமாள் எப்படி சிகத்தாடை சாத்தி கொள்கிறாரோ அதே போல தான் சாத்துவது என்ன, அது தனி அழகது. சிகத்தாடை என்ன, அது மேலே திருநெத்தி கட்டு, கல்கத்துரா, சூரிய சந்திரன் என்ன அவ்வளோ அலங்காரத்தோடு இந்த சிகத்தாடையை சாத்தி கொண்டு எழுந்தருளினாரனால் ரொம்ப அழகாக இந்த பெருமாள் எழுந்தருளியிருப்பார். இல்லை சௌரி கோடாலி முடிச்சுன்னு அப்படியெல்லாம் அலங்காரங்கள். திருவாபரணங்களை பார்த்தால் அது பெரும்பாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். 2 மகரகண்டி 3 மகரகண்டி அதையே சாத்தி கொள்வார். அபயஸ்தம் வைர அபயஸ்தம் சாத்தி கொள்வார். இந்த திருவாபரணங்களில் பெருசாக மாற்றம் எதுவும் இருக்காது. நான் கொண்டைகளில் அவ்வளோ மாற்றங்கள் ஆடி ஒரு வாட்டி வந்த கொண்டை இன்னொரு முறை வராதபடிக்கு இந்த கொண்டைகள்லாம் அமைந்திருக்கும். ரொம்ப அழகான ஒரு தேவப்பெருமாள் புறப்பாடு அப்படின்னு சொன்னால் இந்த கொண்டையை தான் முதல்ல எல்லாரும் பார்ப்பா. இன்றைக்கி என்ன கொண்டை சாத்தின்றார் அப்படின்னு கேட்பா. அதுவும் பெரும்பாலும் இது வழக்கத்திலே என்ன கொண்டை வரும், இந்த உற்சவத்துக்கு என்ன கொண்டை, என்ன திருவபிஷேகம்னா அதையே தான் சாத்தின்னு வருவா. அது பெரும்பாலும் மாற்றவே மாட்டார்கள் அந்த இருக்கக்கூடிய கைங்கரியவர்கள். அப்படிப்பட்ட இந்த தேவப்பெருமானுடைய திருவபிஷேகம் அது ஒரு உதய பர்வதம் போல இருக்கின்றது என்று இந்த 25வது ஸ்லோகத்திலே ஆழ்வான் ரொம்ப கொண்டாடி சொல்கிறார். மேலே 26வது ஸ்லோகம் தொடங்கி ஒவ்வொரு அவயவமாக ஆழ்வான் அனுபவிக்கிறார். அதில் அந்த மேல் ஸ்லோகம் அந்த ஊர்துவபுன்ற திலக்கம் பகுமானாத் கிம்பிபர்ஷி வரதஸ்வலாட்டேன்னு பெருமாளே திருமண் சாத்தின்னு இருக்காரே, நாமெல்லாம் திருமண் சாத்தின்னு இருக்கோம். எதுக்கு நாம் திருமணம் இட்டு இருக்கோம்னா எம்பெருமானுடைய அடியவன் என்று காட்டுவதற்காக அவனுடைய திருவடிகளை நாம் நெத்தியிலே தரித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவரும் திருமணம் இட்டு இருக்காரே, அவர் எதுக்கு இட்டு இருக்கார், அவருடைய திருவடிகளை அவரே இட்டுக்கொள்கிறாரா என்று கேட்டுக்கொண்டு ரொம்ப அழகான இந்த கேள்வியாக கேட்கிறார். ஊர்தோபுன்ற திலக்கம் பகுமானாத் கிம்பிபர்ஷி, அதையே நீ இதை நீ சாத்தி கொள்கிறாய் என்று கேட்டு அதற்கு பதிலை அவரே தெரிவிக்கிறார் ஆழ்வான். அந்த பதிலை அடுத்த உபன்யாசத்திலே நீங்கள் அனுபவிக்கலாம். இன்றைய உபன்யாசத்திலே 21வது ஸ்லோகம் தொடங்கி 25வது ஸ்லோகம் வரை ஒருவாறு அனுபவித்தோம். அதில் குற்றங்குறைகள் இருந்தால் க்ஷமிக்க வேண்டுமாய் பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். இந்த ஸ்தோத்திர தாரா என்கிற இந்த நிகழ்ச்சி திவ்ய பிரபந்த தாராவை தொடர்ந்து நம்முடைய யதிகிரி எதிராஜ ஜீயர் சுவாமியினுடைய ஒரு திவ்ய ஆக்ஞையினாலே எதிராஜ மடத்தல் மூலமாக நடைபெறுகிறது. இதை பல்லாயிரக்கணக்கானோர் நிறைய கேட்டு இந்த விஷயங்களை எல்லாம் நாம் நன்றாக தெரிந்து கொண்டு பெருமானை அனுபவித்து அதுக்கு மேலே பூர்வாச்சாரியர்கள் அவர்களெல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள், அவருடைய வாழ்க்கை முறையெல்லாம் எப்படி இருந்தன என்று நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த வியாக்கியானங்கள் தான் நமக்கு துணையாக நிற்கின்றன. அப்படி ஆச்சாரியர்கள் அருளி செய்த வியாக்கியானங்கள், ஸ்தோத்திர கிரந்தங்களுக்கு பெரும்பாலும் பூர்வாச்சாரியர்கள் யாரும் வியாக்கியானம் பண்ணவில்லை. ஆனால் நம்முடைய பெரிய ஒரு பாக்கியமாக மகாவித்வான் காஞ்சி சுவாமி எல்லா ஸ்தோத்திரங்களுக்கும் வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார். அந்த வியாக்கியானங்களை கொண்டு தான் நம்மால் அனுபவிக்க முடிகிறது என்று சொன்னால் சுவாமியினுடைய திருவடிகளுக்கும் நாம் பல்லாண்டு பாட கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி மேன்மேலும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை எல்லாம் திறம்பட நடத்தி கொண்டு வருகின்ற ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உய வேதாந்த ஆச்சாரியராய்
ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராக எழுந்தருளிருக்கும் யதிகிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி, என்னுடைய தகப்பனார் எப்பொழுதுமே வாழும் ராமானுஜர் என்றுதான் ஜீயர் சுவாமியை அழைப்பார். அப்படிப்பட்ட நாமெல்லாம் எம்பெருமானாரை விபவ காலத்திலே சேவித்தது கிடையாது. அப்படி நாம் சேவிக்கும்படியாக எழுந்தொழிருப்பவர் நம்முடைய ஜீயர் சுவாமி. இந்த ஜீயர் சுவாமியினுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு குற்றங்குறைகள் இருந்தால் க்ஷமிக்க வேண்டுமாய் பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். அஸ்து ஸ்ரீஸ்தன கஸ்தூரி வாசனா வாசிதோ ரசே ஸ்ரீ அஸ்திகிரிநாதாய தேவராஜாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.